அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். கேட்குதா பேசுறது? கன்ஃபார்ம் பண்ணுங்க. பேசுற கேட்குதா? ஓகே. மற்றவங்கள மிரட்டுமே, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். எல்லாரும் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்துட்டு போட்டுக்கொள்ளுங்க. அந்த உங்களுக்கு தந்திருப்பாங்களே அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து போட்டுக்கொள்ளுங்க. ரைட், ஓகே. நேற்றைய கிளாஸ்ல ஞாபகப்படுத்தப்பட்ட விஷயங்களை பார்த்துட்டு வந்தீங்களா? ஓ சார். ரைட். அப்போ இது சம்மந்தமான கண்டினியூஷனை வந்துட்டு நம்ம என்ன செய்வோம், இப்போ இன்றைய கிளாஸ்ல வந்துட்டு செய்வோம்.
ஆல்ரெடி நம்ம நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருந்தோம் இதில். அதில் வந்துட்டு இடவிலக்கப்படம் சம்பந்தமான இப்போ ஒரு ப்ராக்டிக்கலோட அதை எப்படி செய்கிறது, என்ன மாதிரி செஞ்சு கொள்றது சம்பந்தமான விஷயங்களை பற்றி பார்ப்போம். சரி, அந்த அடிப்படையில் உங்களுக்கு இடவிலக்கப்படம் சம்பந்தமாக கேட்கப்படுற கேள்விகளுக்குள்ள ஆஹ், மிக முக்கியமான அந்த கேள்விகளில் ஒன்றுதான் என்னது, குறுக்குவெட்டு முகம் வரைகிறது. இப்போ இதில் வந்து சிறுப்பித்தல் பெருப்பித்தல் சம்பந்தமான ஒரு சில ஞாபகமூட்டல்கள், அதே மாதிரி என்னது, அதாவது பட வாசிப்போட தொடர்புபட்ட ஒரு சில விஷயங்கள், ஆஹ், அதாவது நில உருவங்களை கண்டுபிடிக்கிறது, தரைத்தோற்ற அம்சங்களை, பௌதிக பண்பாட்டு அம்சங்களை வந்துட்டு கண்டுபிடிக்கிற சம்பந்தமான விஷயங்களை பற்றி நம்ம பார்த்து பேசியிருந்தோம். சரி, அதோட அதில் தொடர்ச்சியாக குறுக்குவெட்டு முகம் வரைகிற சம்பந்தமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதை பார்த்துட்டு அதுக்கு பின்னால நம்ம எப்படி இந்த அதாவது இருக்க பௌதிக பண்பாட்டு அம்சங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய தொடர்புகளை விளக்குற படவாசிப்பை எப்படி செய்யறது என்ற சம்பந்தமான ஒரு நார்மலான விஷயத்தை வந்துட்டு பார்க்கணும். சரி, அப்போ 7 வரைக்கும் நமக்கு இன்றைக்கு வந்துட்டு பார்ப்போம். ஸோ குறுக்குவெட்டு முகம் என்று சொல்லும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் குறுக்குவெட்டு முகம்ன்றது என்னன்றது தெரியும். அதாவது நமக்கு தெரியும், புவிமேற்பரப்புல முப்பரிமாண அமைப்பில காணப்படக்கூடிய விஷயங்களை, புவிமேற்பரப்புல முப்பரிமாண அமைப்பில காணப்படக்கூடிய விஷயங்களை, பௌதிக பண்பாட்டு அம்சங்கள்ல நம்ம வந்துட்டு இருபரிமாண அமைப்பில படத்தாள்ல, தட்டையான தாள்ல வரைகிறத தான் என்னன்னு சொல்லுவோம், படமாக்கல் நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த குறுக்குவெட்டு முகம்ன்றது என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னா, இருபரிமாணத்துல காணப்படக்கூடிய அம்சத்தை திரும்ப முப்பரிமாணமாக மாத்துறது. முப்பரிமாணமாக இல்லாட்டி இருபரிமாணத்துல குறிக்கும் போது நம்ம எந்த விஷயத்தை வந்துட்டு சொல்லுவோம், அதாவது ஒரு இடத்துல வந்துட்டு முப்பரிமாணத்தில் ஒரு பொருள் இருக்குதாமண்டா அதுக்கு 3 விஷயம் இருக்கும். ஒன்று நீளம், அகலம், ஒன்று உயரம் அல்லது ஆழம். நீளம் அகலத்தோட ஒன்று உயரம் இருக்கும் அல்லது ஆழம் இருக்கும். ஒரு மலையை எடுத்துக்கொண்டோம்டா அந்த மலைக்கு நீளமும் அகலமும் அதே மாதிரி அதுக்கான உயரமும் வந்துட்டு இருக்கும் ஒரு கட்டடத்துக்கு, அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி என்னது, ஒரு பள்ளத்தாக்கையோ அல்லது ஒரு குளத்தையோ நம்ம எடுத்துக்கொண்டோம்னா நீளம், அகலம், அதே மாதிரி அதனுடைய ஆழம் இருக்கும். சரியா? அப்ப இதுல வந்து நம்ம ஒரு இடவிளக்கப்படம் வரைகின்ற போது அந்த இடவிளக்கப்படத்துல குறிக்கப்படுற விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த பிரதேசத்தினுடைய பரப்பளவு, அதாவது நீளம், அகலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் என்ன செய்யப்பட்டிருக்கும், உங்களுக்கு தரவுகளாக படத்துல வந்துட்டு தரப்பட்டிருக்கும். சரி, அது தவிர்ந்த அதுல குறிப்பிடப்படாத இன்னொரு விஷயம்தான் ஒன்று உயரம் அல்லது ஆழம். சரியா? அப்ப அதை வந்துகிட்டு ஒரு குறுக்கு பக பார்வையில அதை பார்க்கின்ற போது நமக்கு என்ன மாதிரியான தோற்றத்தை அது தரும் என்றத வரைஞ்சி காட்டுறதுதான் இதுல வந்துட்டு குறுக்குவெட்டு முகம் என்று சொல்லி சொல்ற விஷயம். சரி, இப்ப இந்த குறுக்குவெட்டு முகத்தை பத்தி நம்ம பார்க்கக்குள்ள நமக்கு தெரியும், உங்களுக்கு பாருங்க, இதுல வந்து 2019 2022 திரும்ப 2025 என்ன செய்யப்பட்டிருக்குது, குறுக்குவெட்டு முகம் வந்துட்டு வந்திருக்குது. சரி, அதுக்காக 2026 திரும்ப வராது என்று நம்மளால என்ன செய்யலாது, சொல்ல இயலாது. அப்ப நமக்கு வந்துட்டு அதுக்கும் ப்ரிப்பேர் ஆகிட்டு போறது நல்ல என்று நம்ம சொல்லலாம். இப்ப உங்களுக்கிட்ட எப்படி குறுக்குவெட்டு முகம் கேட்பாங்கன்னு சொன்னா, ஒரு பிரதேசத்தினுடைய எக்ஸ் பை என்று சொல்லி இல்லாட்டி ஏபி என்று சொல்லி ஒரு கோட்டை வரைவாங்க ஒரு பிரதேசத்துக்கு குறுக்கா. இப்ப சமூக கோடுகளாக இருக்கலாம், அதே மாதிரி அதுக்குள்ள இருக்கக்கூடிய பௌதிக பண்பாட்டு அம்சங்களும் வந்துட்டு அங்க வந்துட்டு காணப்படுது. இப்படி வரையக்கூடிய இந்த குறுக்குவெட்டு முகத்துல அதாவது நம்ம பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன், கொஞ்சம் பிடிங்க. ரைட். இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து இது ஒரு உங்களுக்கு எக்ஸாமுக்கு வழங்கப்பட்ட ஒரு இடவிலக்க படம். இப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா இதுல ஜி தொடக்கம் எச் வரையான இந்த பகுதி கோடிட்டு காட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த பகுதியை வந்துட்டு குறுக்குவெட்டு முகமாக வரையுங்க சொல்லி உங்கள்ட்ட என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ஒரு படத்துல இருபரிமாணமாக காட்டப்படுற ஏதாவது ஒரு பிரதேசத்துக்கு நடுவால ஒரு கோட்டை போட்டுட்டு அதுக்கு ஏபி எக்ஸ் ஒய் ஜி ஹெச் சொல்லி எழுத்துக்களை போட்டுட்டு இந்த கோட்டை ஊடாரத்து செல்லக்கூடிய இந்த பிரதேசத்தை, எந்த பிரதேசத்தை இந்த கோட்டை ஊடாரத்து கீறிக்கிறோமோ அந்த பிரதேசத்தினுடைய குறுக்குவெட்டு முகத்தை வரையுங்க என்று சொல்லி உங்கள்ட்ட என்ன செய்வாங்க, கேள்விகள் வந்துட்டு கேட்கப்படலாம். சரி,
அப்ப அந்த அடிப்படையில நம்ம குறுக்குவெட்டு முகம் எப்படி வரைகிறது ஈஸியா இப்படி வரைஞ்சு கொள்றது என்ற சம்பந்தமான விஷயத்தை வந்துட்டு நம்ம எடுத்துக்கொண்டோம்டா அது சம்பந்தமான மேலதிக விவரங்களை வந்து நம்ம மற்ற விஷயங்களை வந்துட்டு நேரடியாக என்ன செய்யலாம் செஞ்சு கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில நம்ம பார்த்தோம்னா குறுக்குவெட்டு முகம் வரைகிறதுக்கு சிம்பிளான கொஞ்சம் மெத்தட்ஸ் வந்துட்டு இருக்குது. சரி, இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பிரதேசம் வந்துட்டு தரப்பட்டிருக்கு. சரி, அப்போ இந்த பிரதேசத்துல வந்து நீங்க பாருங்க, அதாவது 100 மீட்டர் 200 300 400 500 என்று சொல்லி, அதாவது தரையிலிருந்து 500 மீட்டர் உயரமான ஒரு மலை, இந்த ஒரு மலையையும் அதே மாதிரி தரையிலிருந்து 300 மீட்டர் உயரமான ஒரு மலையையும் உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. சரியா, இப்ப ஏ பி என்ற 2 மலையை உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு குறுக்குவெட்டு முகம் வரைய சொல்லியிருக்கிற பிரதேசம் எந்த பிரதேசம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது வந்துட்டு ஏ மலையை ஃபுல்லாவும் இந்த கோடு வந்துகிட்டு எதை ஊடறது போகுது, ஏ மலையை ஃபுல்லா ஊடறது போறதோட பி என்ற மலையினுடைய உச்சி வரைக்கும் என்ன செய்யுது இந்த கோடு வந்துட்டு போறதை நீங்க பார்க்கலாம். சரியா, அப்ப ஒரு முழு மலையும் அடுத்த மலையினுடைய அரைவாசி பகுதியும் வந்துட்டு உங்களுக்கு குறுக்குவெட்டு முகமாக வரைய சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்னு சொன்னா, லேசா குறுக்குவெட்டு முகம் வரைகிறதுக்கான மெத்தட் என்னன்னு சொன்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்கொள்றது. ஒரு பேப்பரை எடுத்துட்டு அந்த பேப்பர்ல உங்களுக்கு இந்த பிரதேசம் ஏல இருந்து பி வரையான பிரதேசத்தை குறுக்குவெட்டு முகமாக வரைங்கன்னு சொல்லி உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டா, அந்த அந்த கோட்டுக்கு நேர சரியா குறுக்குவெட்டு முகம் வரைகிறதுக்காக வேண்டிய அவங்க வரைஞ்சிருக்கிற அந்த கோட்டுக்கு நேர நம்ம என்ன செய்யறது, நம்மளோட பேப்பர் எடுத்துக்கு வந்து வைக்கிறது. சரியா, இப்ப இதுல பேப்பரை வந்துட்டு வச்சிருக்குது, உங்களுக்கு பார்த்தா கிளியரா விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பேப்பரை கொண்டு வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், அந்த கோட்டுக்கு நேராவே வச்சிருக்கிறோம். வச்சது பின்னால நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொல்லி கேட்டா, இந்த ஏ தொடக்கம் பி இந்த இடத்துல வந்துட்டு இந்த ஏ தொடக்கம் பி வரையான இந்த கோட்டுக்குள்ள மெயின் சமோயர கோட்டை வந்துட்டு நம்ம 2 வகையாக பிரிச்சு படிச்சிருக்கிறோம். ஒன்று பிரதான சமோயர கோடுகள், அதே மாதிரி அதுக்குள்ள இருக்கக்கூடிய சிறிய சமோயர கோடுகள். பிரதான சமோயர கோடுகள் எத்தனை மீட்டர் இடைவெளி கொண்டு வரையப்பட்டிருக்கும்? 100 500 100 மீட்டர் இடைவெளிகள்ல பிரதான சமோயர கோடுகள் வரையப்பட்டிருக்கும். சரியா, சிறிய சமோயர கோடுகள் எத்தனை மீட்டர் இடைவெளிகள்ல வரையப்பட்டிருக்கும்? 20 மீட்டர் 20 மீட்டர் இடைவெளிகள்ல சிறிய சமோயர கோடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கும், வரையப்பட்டிருக்கும். அப்ப இந்த அடிப்படையில நம்ம பார்க்கக்குள்ள நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா, இந்த கோட்டுக்கு நேர வந்துட்டு பேப்பரை வைப்போம். பேப்பரை வச்சுட்டு பிரதான சமோயர கோடு 100 மீட்டர் இடைவெளிகள்ல வரையப்பட்டிருக்கக்கூடிய சமோயர கோடு, அந்த கோடுகள் இந்த கோட்டுக்குள்ள எங்கெங்கெல்லாம் இந்த கூடர்த்து போகுதோ அந்த கோட்டுக்கு நேர நம்ம என்ன செய்வோம், இங்க வந்துட்டு மார்க் பண்ணி எடுப்போம். இப்ப நமக்கு உங்களுக்கு நான் இதுல காட்டியிருந்தேன், உங்களுக்கு இதுல பார்த்தா தெரியும். இப்ப இது வந்துட்டு 100வது சமோயர கோடு, 200வது 300வது 400வது 500வது, திரும்ப இது 500வது, திரும்ப இது 400 300 200 100 போகுது. மறா திரும்ப இந்த இடத்துல 100 200 300 சொல்லி வருது. சரியா, அப்ப இதுல வந்துகிட்டு எந்தெந்த இடங்கள்ல, அதாவது 100வது சமோயர கோடு 200வது சமோயர கோடுன்றது எந்தெந்த இடங்கள்ல போகுது என்றதை வந்துட்டு நம்ம ஞாபகம் வச்சு கொள்ளணும் அல்லது எழுதி வச்சு கொள்ளணும். சரியா, இப்ப இந்த இடத்துல வந்து ஏபி என்ற கோடு ஊடாரத்து போற இந்த பிரதேசம் இருக்குதானே, இப்ப இந்த பிரதேசத்துல வந்துகிட்டு லேசா ஞாபகம் இருக்கும்ன்றதால நான் என்ன செய்யறேன் எழுதல. இப்ப இந்த முதலாவது 100வது கோடு ஊடாரத்து போகுது, திரும்ப 200 300 400 500, திரும்ப 500 400 300 200 100. சரியா, இப்ப நாம என்ன செஞ்சு கொள்றது, அப்படி பிரதான சமோயர கோடுகள் ஊடாரத்து போற அந்த எதால ஊடாரத்து போகுது, எந்த இடத்தால ஊடாரத்து போகுதோ அந்த இடத்துல நம்ம கொண்டு வந்து அந்த வச்சு அந்த பேப்பர்ல ஒரு மார்க் பண்ணி கொள்றது. சரியா, மார்க் பண்ணிட்டு கீழே வேணும்னு சொன்னா ஞாபகத்துக்காக வேண்டி 100 200 300 400 500, திரும்ப 500 400 300 200 100 சொல்லி என்ன செஞ்சு கொள்றது, அந்த கோட்டுக்கு நேர நம்ம எடுத்துக்கிற பேப்பர்ல வந்துட்டு எழுதி வச்சு கொள்ளலாம். சரியா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குமென்னு சொன்னா எழுதி வைக்க தேவையில்லை. ஞாபகம் இல்லைன்னு சொன்னா கஷ்டமா இருக்குமென்னு சொன்னா நம்ம என்ன செஞ்சு கொள்றது, அந்த சமோயர கோட்டு பெருமானங்களையும் அந்த கோட்டுக்கு நேரம் எழுதி வச்சு கொள்றது. எத்தனையாவது இப்ப இந்த இடத்துல ஊடார்த்து போற அந்த சமோயர கோடு எத்தனையாவது மீட்டர் சமோயர கோடுன்றத பக்கத்துல எழுதி வச்சு கொள்றது. விளங்கிட்டுதா? சரியா, இப்ப இப்படி எழுதி வச்சு கொள்றதோட நம்ம என்ன செய்வோம், அடுத்ததா நம்ம செய்ய வேண்டிய வேலை, இப்ப இந்த பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல வந்து என்ன செஞ்சிருக்குது, இந்த கோடுகள் எந்த இடத்துல ஊடார்த்து போதோ அந்த இடங்களை வந்துட்டு மார்க் பண்ணி நான் வச்சிருக்கிறோம். சரியா, அப்ப இந்த மார்க் பண்ணி வச்சதுக்கு பின்னால நம்ம என்ன செய்வோம்டா, ஒரு XY ஆள்கூறு வந்துட்டு கீறுவோம். XY ஆள்கூறு என்ன செய்வோம், கீறுவோம். கீறி
இப்போ இது நிலைக்குத்தா இருக்கிறத நம்ம y அச்சுன்னு சொல்லுவோம், கிடையாக இருக்கிறத x அச்சுன்னு சொல்லுவோம். இந்த நிலைக்குத்தாக இருக்கிற அச்சில y அச்சில வந்துட்டு நம்ம என்ன செய்வோம்டா சமோயிர கோட்டு பெருமானங்களை வந்துட்டு போடுவோம். சரியா? இப்ப நம்ம பார்த்த இந்த குறுக்குவெட்டு முகத்துல வந்துட்டு 500 வரைக்கும் தான் என்ன செய்யப்பட்டிருக்குது, இருக்குது சமோயிர கோட்டு பெருமானம் இருக்குது. அப்ப அதை விட ஒன்று கூடவா 600 வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறோம், எடுத்திருக்கிறோம். சமமான இடைவெளிகள்ல வந்துட்டு நம்ம அதை எடுக்கணும். அப்ப நான் என்ன செஞ்சிருக்கிறேன், ரெண்டு கோட்டுக்கு இடையில உதாரணத்துக்கு ஒரு சென்டிமீட்டர் நம்ம வச்சுக்கொண்டோம்னா ஒவ்வொரு சென்டிமீட்டர் கெப்லையும் 100 200 300 400 500 600 சொல்லி ஒரு சமோயிர கோட்டு பெருமானம் கூடவாக நான் என்ன செஞ்சிருக்கேன், இதை எடுத்திருக்கிறேன். எடுத்தது பின்னால இப்ப நமக்கு தெரியும் இதுல முதலாவது சமயர கோடு இந்த நம்ம என்ன கீறிருக்கிற முதலாவது கோடு வந்துட்டு 100வது சமயர கோடு குறுக்கா இருக்கிற பிரதேசம் நமக்கு தெரியும். அப்ப நம்ம என்ன செய்யறோம், இந்த முதலாவது கோட்டுக்கு நேர நம்ம அந்த குறுக்குவெட்டு முகம் பேப்பருக்கு விட வழங்கப்படத்துக்கு மேல வச்சு நம்ம அந்த ஒரு பேப்பரை வச்சு மார்க் பண்ணி எடுத்திருப்போம் தானே. அந்த பேப்பர்ல முதலாவது கோடு எத்தனையாவது சமயர கோட்டை ஊடாறது செல்லுது. இப்ப நம்ம படத்துல வந்துட்டு 100வது சமயர கோட்டை ஊடாறது செல்லுது. அதால நம்ம என்ன செய்யறோம்டா 100வது சமயர கோட்டு பெருமானத்துக்கு நேரம் ஒரு புள்ளி வைக்கிறோம். இந்த கோட்டுக்கும் எக்ஸ் அச்சில் இந்த நம்ம பேப்பரை வச்சு என்ன செய்யறோம், 100வது சமயர கோட்டு பெருமானத்தை முதலாவது கோட்டுக்கு நேரம் வந்துட்டு புள்ளி வைக்கிறோம். அதே மாதிரி 200வது சமயர கோட்டு பெருமானத்தை வந்துட்டு 2வது கோட்டுக்கு நேரம் புள்ளி வைக்கிறோம். இப்படி திரும்ப 3வது கோட்டுக்கு நேரம் 300வது, 4வது கோட்டுக்கு நேரம் 400வது, 5வதுக்கு நேரம் 500வது வச்சது பின்னால 6வது கோடு எந்த சமயர கோட்டை ஊடாறது போகுது, திரும்பவும் 500வது சமயர கோட்டை தான் என்ன செய்யப்படுது, ஊடாறது போகுது. அப்ப 6வது கோட்டுக்கு நேரம் நம்ம என்ன செய்யறோம், 500வது சமயர கோட்டு பெருமானத்தை வைக்கிறோம். இப்ப திரும்ப அப்படியே 500 400 300 200 100 குறைஞ்சிட்டு வரும். திரும்ப 100 200 300 சொல்லி கூட்டிட்டு போகும். இந்த விஷயம் விளங்கிட்டுதா? சரியா? இப்படி வரைஞ்சதுக்கு பின்னால இப்ப நம்ம வரைஞ்ச இந்த இந்த கீர்ண புள்ளிகள் எல்லாத்தையும் நம்ம இறுதியாக தொடுத்தோம்னு சொன்னா இந்த பிரதேசத்தினுடைய குறுக்கு பரப்பு நமக்கு என்ன செஞ்சிடும், கிடைச்சிடும். சரியா? இந்த பிரதேசத்துல இருக்கக்கூடிய குறுக்கு பரப்பு நமக்கு கிடைச்சிடும். இப்ப இதை வந்துகிட்டு நம்ம படத்துல இருக்கிற மாதிரி, அதாவது உங்களுக்கு தந்திருக்கிற இந்த படத்துல இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை வந்துட்டு நம்ம பார்ப்போம். சரியா? இப்ப இது மாதிரி ஒரு இது வந்துட்டு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், கீறி இருக்கிறேன். இப்ப இதுல 20 40 60 80 100 சொல்லி இருக்குது. திரும்ப என்ன செஞ்சிருக்குது, அப்படியே குறைஞ்சிட்டு போகும். சரி, அப்ப இப்படி இது நாமலுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இதே மாதிரியான ஒரு அமைப்பில வேற முறையில வந்துட்டு ஒரு இது ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துருவோம். இப்ப அதை பார்த்தோம்னு சொன்னா இப்ப 2வது விஷயத்த வந்து பாருங்க. இதுல வந்துட்டு என்ன செஞ்சிருக்குது, 100 200 300 திரும்ப 300 200 100 சொல்லி போகுது. இப்ப இதுல இதுல இந்த மலைத்தொடரை நீளமான பக்கத்தை நோக்கி வரைஞ்சிட்டு ஏபி என்ற கோட்டை போட்டு வரைஞ்சிட்டு இதர குறுக்குவெட்டு முகத்தை கேட்கிறாங்கன்னு சொன்னா திரும்பவும் அதே வேலையை தான் நம்ம செய்வோம். இந்த ஏபி கோட்டுக்கு நேர ஒரு பேப்பரை வைப்போம். வச்சுட்டு நம்ம என்ன செய்யறோம், எந்தெந்த இடத்துல சமோயிர கோடுகள் ஊடா இருக்குதோ அந்தந்த இடத்துல மார்க் பண்ணி கொள்றோம். மார்க் பண்ணிட்டு அதுக்கு பின்னால் என்ன செய்யறோம், இப்ப XY ஆள்கூற வரைஞ்சிட்டு மேக்சிமம் 300 தானே சமோயிர கோடு பெருமானம், அதுல இருந்து ஒன்று கூடவா 400 நம்ம என்ன செய்யறோம், எடுக்கிறோம். எடுத்துட்டு திரும்ப இந்த எக்ஸ் அச்சில வந்துட்டு நம்ம பேப்பரை வச்சுட்டு எக்ஸ் அச்சில யாரோ அன்மியூட் பண்ணிருக்குதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம். ரைட். இப்ப திரும்பவும் எக்ஸ் அச்சில நம்ம என்ன செய்வோம், 100வது முதலாவது சமயர கோடு ஊடா இருக்கிறது 100வது பெருமானத்துல. அப்ப முதலாவது கோட்டுக்கு நேர 100வது பெருமானத்துக்கு நேர புள்ளி வைப்போம். திரும்ப 2வது கோட்டுக்கு நேர 200வது பெருமானத்துக்கு நேர புள்ளி வைப்போம். 3வது கோட்டுக்கு நேர 300வது பெருமானத்துக்கு நேர புள்ளி வைப்போம். திரும்ப 300 200 100 சொல்லி என்ன செய்யுது, அது இதானது. அப்ப குறைஞ்சிட்டு வருது. இப்படி வரைஞ்சது பின்னால வரையப்பட்ட புள்ளிகள் எல்லாத்தையும் தொடுத்தோம்னு சொன்னா நமக்கு என்ன செஞ்சிருமேண்டா அதுல குறுக்குவெட்டு முகம் வந்துடும். இப்படி குறுக்குவெட்டு முகம் வந்ததுக்கு பின்னால நம்ம 100வது புள்ளியை வந்துகிட்டு 100வது சமயர கோட்டு பெருமானத்துக்கான புள்ளியை வந்துட்டு கொஞ்சம் தள்ளி தான் வச்சிருப்போம். அதே இந்த எக்ஸாச்சில 0 பெருமானத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி தான் வச்சிருப்போம். அதே மாதிரி திரும்ப வைக்கக்குள்ள 100வது சமயர கோட்டு பெருமானத்துல தான் முடிச்சிருப்போம். இப்ப 100க்கும் கீழே பெருமானம் கொண்டு இருக்குதானே, 0ல இருந்து தானே தாழ் பிரதேசம் ஸ்டார்ட் ஆகும். அப்ப அந்த இடம் வந்துகிட்டு தொடுக்கப்படாமலுக்கு இருக்கும். அப்ப இங்க வந்துகிட்டு நம்ம இந்த புள்ளிகள் எல்லாம் தொடுத்தது பின்னாலே ஆரம்ப புள்ளியையும் ஆரம்ப புள்ளிய 0 பெருமானத்தோட இணைக்கிறதுக்கு முறிகோட்டாலையும் அதே மாதிரி கடைசி புள்ளிய வந்துகிட்டு கீழே 0 பெருமானத்தோட இணைக்கிற மாதிரி முறிகோட்டாலையும் என்ன செய்வோம், தொடுத்து காட்டுவோம். இப்படி தொடுத்து காட்டினோம்டா நமக்கு என்ன செஞ்சிடும், இந்த சமோயிர கோட்டு பெருமானங்கள் சம்பந்தமான விஷயங்கள் வந்துட்டு விளங்கிடும். கிளியரா?
நம்ம வரையக்கூடிய சமவெர கோட்டை கிளியரா வந்துட்டு வரைஞ்சிடலாம். டவுட்ஸ் என்ன சரி இருக்குதா? இல்ல. ரைட். சரி, அப்ப இப்படி வந்துகிட்டு நம்ம என்ன செய்வோம், அந்த சமவெர கோட்டு பெருமானங்களை வரைவோம். இப்ப இந்த படத்துல இருக்கிற இந்த படத்துக்குரிய குறிக்கோட்டு முகத்தை வந்துட்டு நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க, தனியா வரைஞ்சு பாருங்க எப்படி வருதுன்றது. சரி, அதே மாதிரி இதுல கேட்கிற அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டா இந்த கட்டுரை வினா. சரி, அப்ப இதுல வந்து உங்களுக்கு மார்க்ஸ் வந்துட்டு அதிக புள்ளிகளுக்கு கேட்கப்படக்கூடிய வினாவாக வந்துட்டு இந்த கட்டுரை வினாக்கள் தான் வந்துட்டு காணப்படுற. இப்ப 5 மார்க்ஸுக்கு 6 மார்க்ஸுக்கு அதே பழைய சிலபஸ் ஓல்ட் சிலபஸ் இந்த பாஸ் பேப்பர்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா 8 மார்க்ஸுக்கு எல்லாமே என்ன செஞ்சிருக்கிறாங்க, இதுல வினாக்களை வந்துட்டு கேட்டிருக்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில வந்து இந்த படப்பகுதியில நமக்கு மெயின் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி கேட்கப்படுற இந்த வினா வந்துட்டு இந்த கட்டுரை வினா தான். இப்ப இந்த கட்டுரை வினா எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும்னு சொல்லி கேட்டா, நம்ம பார்த்தோம் தானே, அதாவது இடவிளக்க படம் எதை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுதுன்னு சொல்லி கேட்கக்குள்ள புவி மேற்பரப்புல காணப்படக்கூடிய பௌதீக பண்பாட்டு அம்சங்களை பொருத்தமான நிறங்கள் மற்றும் அளவு திட்டங்கள் குறியீடுகளோட என்ன செய்யறது, ஒரு இருபரிமாண அமைப்பில வரைஞ்சு காட்டுறதுதான் இடவிளக்க படமாக்கல் நம்ம சொல்லுவோம். இடவிளக்க படமும் அப்படியான முறையில தான் என்ன செய்து வரைஞ்சு காட்டப்படுது. அப்ப இந்த இடவிளக்க படத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கும், ஒன்று பௌதீக அம்சங்கள் இருக்கும், பண்பாட்டு அம்சங்கள் இருக்கும். இப்ப பௌதீக அம்சங்கள்னு சொல்லக்குள்ள நம்ம நேத்தே பார்த்துட்டு இருந்தோம், தரை தோற்றம், வடிகால் அமைப்புன்றது இருக்கும். பண்பாட்டு அம்சங்கள்ன்றது உங்களுக்கு அதுக்கான ஒரு சார்ட்டே தெரியும். எல்லைகள், அதே மாதிரி வந்துட்டு என்னது புகையிரத பாதை, வீதிகள், தாவர போர்வை என்று செல்ற அடிப்படையில் வந்துட்டு பல்வேறு அம்சங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கும், அதுல காட்டுப்பட்டிருக்கும். அப்ப இப்படியான இந்த பௌதீக அம்சங்களுக்கும் பண்பாட்டு அம்சங்களையும் வந்துட்டு ஒவ்வொரு வகையான நிறங்கள்லையும் ஒவ்வொரு வகையான குறியீடுகள்லையும் வந்துட்டு என்ன செஞ்சிருப்பாங்க, வகைப்படுத்தி காட்டியிருப்பாங்க. அப்ப அது லேசா ஐடென்டிஃபை பண்ணணும்ன்றதுக்காக வேண்டி இப்ப உங்கள்கிட்ட கேட்கப்படுற பொதுவாக இந்த இப்படியான கட்டுரை வினாக்கள் என்ன அடிப்படையில வந்துட்டு கேட்கப்படும் சொன்னா, பொதுவாக இயற்கையான சூழல்ல வந்துகிட்டு இந்த பௌதீக அம்சங்களும் பண்பாட்டு அம்சங்களும் காணப்படக்குள்ள இதை கொண்டு இந்த பௌதீக அம்சங்களுக்கும் பண்பாட்டு அம்சங்களுக்கும் இடையில ஒரு சங்கிலி அமைப்பு, வலை அமைப்பிலான ஒரு தொடர்பு கொண்டு காணப்படுது. எப்படி என்றா, ஒரு பௌதீக அம்சத்துக்கும் இன்னொரு பௌதீக அம்சத்துக்கும் இடையிலையும் தொடர்பு காணப்படலாம். அதே மாதிரி ஒரு பண்பாட்டு அம்சத்துக்கும் இன்னொரு பண்பாட்டு அம்சத்துக்கும் இடையிலையும் என்ன செய்யலாம், தொடர்புகள் வந்துட்டு காணப்படலாம். அதே மாதிரி இப்ப பௌதீக அம்சத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்புக்கு ஒரு உதாரணம் சொல்லலுமா? புவி மேற்பரப்புல ஒரு பௌதீக அம்சத்துக்கும் இன்னொரு பௌதீக அம்சத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்புக்கு ஒரு உதாரணம். வடிகால் பாங்குகள். தரை தோற்றமும் வடிகால் பாங்கும். சரியா? அப்ப தரை தோற்றமும் வடிகால் பாங்கும் இப்ப நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, நம்ம இது புறவிசையில படிச்ச சாப்டர். எப்படி நதி வந்து ஓடும் நீர் படிக்கும் போது நம்ம என்ன படிச்சிருப்போம், நதி வந்துகிட்டு ஆரம்ப உற்பத்தி இடத்திலிருந்து ஆரம்பமாகி அது என்ன செய்யும், கடலோட சங்கமிக்கும் வரைக்கும் பயணம் செய்யும். இப்படி பயணம் செய்யக்கூடிய அது நதியினுடைய உற்பத்தி பிரதேசம், நீரேந்து பிரதேசம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிரதேசம் வந்து எப்படியான இடம் இருக்கும், ஒரு உயரமான பிரதேசமாக இருக்கும். அதுவே கடலோட சங்கமிக்கக்கூடிய அந்த பிரதேசம் வந்துகிட்டு ஒரு பள்ளமான பிரதேசமாக இருக்கும். அப்ப உயரமான பிரதேசத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகிற ஒரு நதி பள்ளமான பிரதேசத்தை நோக்கி பயணம் செஞ்சு என்ன செய்யும், அதனுடைய முதிர்ச்சி பருவத்துல பள்ளமான பிரதேசத்துல, அதாவது சமவெளி பிரதேசமோ அல்லது பள்ளத்தாக்கான பிரதேசம் இதுல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்துட்டு என்ன செய்யும், அது முடிவடையும். அது ஒரு களிமுகமாகவோ அல்லது வேறொரு பிரதேசமாகவோ என்ன செய்யலாம், காணப்படலாம். அப்ப பெரும்பாலும் அது களிமுகமாக வந்துட்டு காணப்படும். அப்ப ஒரு பௌதீக தோற்றப்பாட்டுக்கும் இன்னொரு பௌதீக தோற்றப்பாட்டுக்கும் இடையில தொடர்புகள் காணப்படுறதை நம்ம விளக்கலாம். அதே மாதிரி பண்பாட்டு அம்சத்துக்கும் பண்பாட்டு அம்சங்களுக்கும் இடையிலேயும் என்ன செய்யப்படுது, தொடர்புகள் வந்துட்டு காணப்படுது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலுமா? குளங்கள். குளங்கள். ரைட், வெரி குட். அப்ப குடியிருப்பு. ரைட். அப்ப குடியிருப்பும் பயிர்ச்செய்கையும், அதே மாதிரி வந்து வீதி வலை அமைப்பும் குடியிருப்பு பாங்கும். சரியா? அப்ப இப்படி ஒரு பண்பாட்டு அம்சமும் இன்னொரு பண்பாட்டு அம்சத்துக்கும் இடையில என்ன செய்யப்படுது, தொடர்புகள் வந்துட்டு காணப்படுறதை நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி மூன்றாவது வலைப்பின்னல் என்று சொல்லி கேட்டா, பௌதீக அம்சத்துக்கும் பண்பாட்டு அம்சத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பு. சரியா? ஒரு பௌதீக அம்சத்துக்கும் இன்னொரு பண்பாட்டு அம்சத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பை தான் என்று சொல்லுவோம். இந்த விஷயத்துக்குள்ள நம்ம வந்துட்டு பேசுவோம். சரியா? அப்ப இதுக்கு வந்துட்டு நம்ம உதாரணமாக சொல்லணுமாக இருந்தா தரை தோற்றமும் குடியிருப்பும்.
அதே மாதிரி வந்து தரை தோற்றமும் வீதி வலை பின்னலும். சரியா? அதே மாதிரி வந்து என்னது இப்ப வடிகால் பாங்குக்கும் பயிர்ச்செய்கைக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு. சரி, அப்ப இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், பௌதீக அம்சங்களுக்கும் பண்பாட்டு அம்சங்களுக்கும் இடையில தொடர்பு இருக்கிறது நம்ம பார்க்கலாம். சரி, அப்ப இப்படி வெரி குட். அப்ப பல வகையான தொடர்புகள் வந்துட்டு பௌதிக அம்சத்துக்கும் பௌதிக அம்சத்துக்கும் பண்பாட்டு அம்சத்துக்கும் பண்பாட்டு அம்சத்துக்கும் அதே மாதிரி பௌதிக அம்சத்துக்கும் பண்பாட்டு அம்சத்துக்கும் இப்படி இந்த 3 தொடர்புகளை நீங்க ஆராய்ந்து விளக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில தான் இந்த கட்டுரை வினாக்கள் உங்களுக்கு என்ன செய்யப்படும் சொன்னா கேட்கப்படும். சரி, அப்ப இந்த இடத்துல வந்துட்டு கேட்கப்படக்கூடிய வினாக்களை வந்துட்டு சும்மா ஜென்ரலா பார்ப்போம். இடவிலக்கவியலுக்கும் போக்குவரத்து வலையமைப்புக்கும் இடையிலான தொடர்பு. இப்ப இந்த இடவிலக்கவியல்ன்றது தரை தோற்ற அம்சம். அதே மாதிரி போக்குவரத்துன்றது ஒரு இடவிலக்கவியல்ன்றது தரை தோற்றத்தை தான் சொல்றாங்க, அது ஒரு பௌதிக அம்சம். அதே மாதிரி போக்குவரத்து வலையமைப்புன்றது ஒரு பண்பாட்டு அம்சம். இப்ப இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு, பௌதிக அம்சத்துக்கும் பண்பாட்டு அம்சத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு. அதே மாதிரி பாருங்க, நாட்பக்கல் ஜேயில் காணப்படும் பகுதியின் நிலப்பயன்பாட்டு இயல்பு. சரியா? அப்ப இங்க இருக்கக்கூடிய நிலப்பயன்பாடு தனி ஒரு பௌதிக அம்சத்தை பத்தி மட்டும் கேட்கிறாங்க. அதே மாதிரி வடிகால் பாங்கிற்கும் தரை தோற்றத்துக்கும் இடையிலான அம்சம். சரி, அப்ப இது இங்க வந்து என்னது, பௌதிக அம்சத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு கேட்கப்பட்டது. அதே மாதிரி விவசாயம், குடியிருப்பு மற்றும் வீதி வலை பின்னல் ஆகியவற்றை ஒப்பீட்டு ரீதியாக விவரியுங்க. அப்ப இது பண்பாட்டு அம்சங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு. நெற்பயிற்சிகை பரம்பலை தீர்மானிக்கும் பௌதிக காரணிகள், இது பௌதிக அம்சத்துக்கும் பண்பாட்டு அம்சத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு. அதே மாதிரி மனித நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தக்கூடிய 4 காரணிகள். இது மனித நடவடிக்கைகள் என்றது மனிதனால என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டாலும், குடியிருப்பாக இருக்கலாம், பயிற்சிகையாக இருக்கலாம், வீதி வலை பின்னல் இருக்கலாம், சேவை நிலையங்களை நிறுவனமாக இருக்கலாம், ஒரு குடியிருப்பு அமைக்கணுமாக இருக்கலாம், அல்லது ஒரு கட்டடத்தை கட்டோணமாக இருக்கலாம். இப்படி மனிதனால என்னென்ன மாதிரியான செயற்பாடுகள் எல்லாம் நிறுவப்படுதோ அதெல்லாமே பண்பாட்டு அம்சத்துக்குள்ள வரும். அப்ப ஸ்பெசிபிக்கா ஒரு பண்பாட்டு அம்சத்தை கேட்காமலுக்கு பொதுப்படையாக மனித நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகள், பண்பாட்டு அம்சங்களை கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகள் என்ன இருக்குது சொல்லி கேட்காங்க. அப்ப இது வந்துட்டு இவரது என்ன கேட்கப்பட்டிருக்குது, பௌதிக அம்சத்துக்கும் பண்பாட்டு அம்சத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு கேட்கப்பட்டிருக்குது. எப்படி பௌதிக அம்சம் தான் என்ன செய்யப்படுது, பௌதிக அம்சங்கள் மனித நடவடிக்கைகளை எந்தெந்த அடிப்படைகளை கட்டுப்படுத்துது, என்ன மாதிரியான பௌதிக அம்சங்கள் இந்த இடத்துல வந்துட்டு கட்டுப்படுத்துது என்ற விஷயத்தை வந்துட்டு கேட்கப்பட்டிருக்குது. அப்ப பாதிக்கப்படுதானே சார் கட்டுப்படுத்துகின்றா, பாதிக்கின்ற காரணிகள், கட்டுப்படுத்துகின்ற காரணிகள், செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள். சரி, அப்ப இப்படி என்ற அந்த கேள்வியினுடைய அமைப்புகள் வந்துட்டு மாறுபடலாம். ஆனா நீங்க உங்களை சிம்பிளா விளங்கி கொள்ளணும்ன்றதுக்காக வேண்டிதான் நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு இந்த விஷயத்தை வந்துட்டு இப்படி விளங்கப்படுத்துறேன். சரியா? அதுல இருக்கக்கூடிய தொடர்பை வந்துட்டு நீங்க விளங்கி கொள்ளுங்க. இப்ப கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகள் என்றாலும் ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்ல போறோம், பாதிக்கக்கூடிய காரணிகள் என்றாலும் ஒரு விஷயத்தை தான் சொல்ல போறோம், தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்றாலும் அதே விஷயத்தை தான் நம்ம என்ன செய்ய போறோம், சொல்ல போறோம். சரி, அங்க வந்துட்டு சொல்தான் மாறுபடுதே தவிர அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு என்ன செய்யப்படுது, தொடர்புகளை தான் என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. அப்ப இந்த விஷயங்கள்ல வந்துகிட்டு நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்றதன் மூலமா அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை வந்துட்டு நம்ம என்ன செஞ்சு கொள்ளலாம், தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு நம்ம இந்த படத்தை பார்ப்போம். சரி, அதுக்கு முதல் வந்து வேற என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். சரி, இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்ன ஒரு 13 கேள்விகள் வந்துட்டு போடப்பட்டிருக்குது. இந்த 13 கேள்விகளுமே வந்துட்டு இப்படியான இதுல தான் வந்துட்டு என்ன செய்யப்படுது இருக்குது. பௌதிக அம்சத்துக்கும் பண்பாட்டு அம்சத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பு, பௌதிக அம்சத்துக்கும் இன்னொரு பௌதிக அம்சத்துக்கும் தொடர்பு, பண்பாட்டு அம்சத்துக்கும் இன்னொரு பண்பாட்டு அம்சத்துக்கும் தொடர்பு என்ற அடிப்படையில தான் இதுல இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளும் இருக்கும். நீங்க பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த இதுல வந்துட்டு பாருங்க, விவசாய நில பயன்பாட்டில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய 3 பௌதிக காரணிகள். விவசாய நில பயன்பாடுன்றது ஒரு பண்பாட்டு காரணி, மனிதனால தான் விவசாய நில பயன்பாடு உருவாக்கப்படுது. அதே மாதிரி அதுல செல்வாக்கு செலுத்தக்கூடிய 3 பௌதிக காரணிகளை குறிப்பிடுங்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. விளங்குதா? அப்ப இந்த இடத்துல நம்ம படத்தை வந்துட்டு விவரிக்கணுமாக இருந்தா நமக்கு நம்மளோட சிலபஸ்ல நம்ம படிச்சு கொண்ட எல்லா யூனிட் சம்பந்தமான அறிவும் வந்துகிட்டு நமக்கு இருக்கணும். சரியா? ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் வந்து நம்மள்ட்ட என்ன செய்யணும், இருக்கணும். இப்ப ஒரு இடத்துல வந்துகிட்டு நம்ம பார்த்தோம்னா ஒரு சில இடங்கள்ல குடியிருப்புகள் அதிகமாக காணப்படும், ஒரு சில இடங்கள்ல குடியிருப்புகள் குறைவாக காணப்படும். அப்ப சில இடங்கள்ல குடியிருப்பு இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இந்த எதை வந்துகிட்டு ஃபோக்கஸ் பண்ணணும்டா நம்ம அதுக்கண்டே படிச்சிருப்போம். குடியிருப்புன்னு சொல்லி தனியா ஒரு யூனிட்டே படிச்சிருப்போம். குடியிருப்புகளை வந்துகிட்டு என்னென்ன மாதிரியான குடியிருப்புகள் இருக்குது, அதே மாதிரி வந்து இப்ப என்னது கிராம குடியிருப்பு, நகர குடியிருப்பு, கிராம நகர குடியிருப்பு, குடியிருப்புகளினுடைய வகைகள் என்று சொல்லி பார்க்கும்போது இப்ப கிராம குடியிருப்புகளினுடைய வகைகள் சிதறல் குடியிருப்புகளாக காணப்படுறது.
அதே மாதிரி வந்துட்டு நகர குடியிருப்புகள் வந்துட்டு அடுக்குமாடி தொடர் குடியிருப்புகளாக அமைக்கப்பட்ட குடியிருப்புகளாக வந்துட்டு காணப்படுறது. அதே மாதிரி கிராம நகர குடியிருப்புகள் வந்துகிட்டு என்ன செய்யும், கொத்தனி குடியிருப்புகளாக காணப்படும். கிராம குடியிருப்புகளும் சில இடங்களில் கொத்தனி குடியிருப்புகளாக காணப்படும். சந்தி குடியிருப்புகள் கிராம நகர குடியிருப்புகள் அதிக அளவாக காணப்படும். இப்படியான விவசாய குடியிருப்புகள், மகாவலி குடியிருப்புகள் என்று சம்பந்தமான விஷயங்களை பத்தி பார்த்திருப்போம். இப்ப இந்த குடியிருப்புகளை எங்க அமைக்கிறாங்கன்ற சம்பந்தமான விஷயங்களை நம்ம தொடர்புபடுத்தி பார்க்கறதுக்கு சனத்தொகை சம்பந்தமான அறிவு நமக்கு தேவைப்படுது. ஏன் ஒரு இடத்துல வந்துட்டு சனத்தொகை பரம்பலை கட்டுப்படுத்தக்கூடிய காரணி, சனத்தொகை அடர்த்தியில வந்துட்டு செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகள் என்ற அடிப்படையில் வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்களை பத்தி படிச்சிருப்போம். எப்படி தரை தோற்றம், காலநிலை. அப்ப தரை தோற்றம் சொல்லக்குள்ள உரமான என்னது பள்ளத்தாக்கான பிரதேசத்துக்குள்ளேயும் மனிதன் போய் வாழையலாம். ஏன் மழை வந்தா வெள்ளம் வந்துடும். அதே மாதிரி உயர்வான எவரெஸ்ட் சிகரம் மாதிரி அட்லஸ் மலைத்தொடர உச்சி இப்படின்னு சொல்லி அந்த பிரதேசங்கள்லையும் போய் மனிதன் வாழையலாம். ஏன் அங்க வந்துட்டு அதிக குளிரான காலநிலை நிலவும். அப்ப அவன் வாழ்றதுக்கு என்ன செய்யும், முக்கியம் ஒரு சமதரையான ஒரு தரை தோற்றம் வந்துட்டு தேவைப்படுது. அதே மாதிரி நம்ம காலநிலையை பத்தி படிச்சிருப்போம். என்ன மனிதன் வந்துட்டு மனிதன் பரம்பல வந்துட்டு செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகள்ல தரை தோற்றம், காலநிலை, இப்படி நீர்வளம் இப்படின்னு சொல்லி அதே மாதிரி மூலப்பொருட்கள் சொல்லி அடிப்படைகள்ல நிறைய விஷயங்களை பத்தி படிச்சிருப்போம். சரி, அப்ப இந்த ஒவ்வொரு விஷயங்களும் மனிதனுடைய இருப்பை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்களாக வந்துட்டு காணப்படுது. அப்ப இப்படியான அடிப்படையில வந்துட்டு நம்ம பார்க்கக்குள்ள வெரி குட் இயற்கை தாவரங்கள் இப்படின்னு சொல்லி பல விடயங்களை வந்துட்டு நம்ம என்ன செய்யலாம் இதுல வந்துட்டு பார்த்திருப்போம். சரி, இப்ப இதுக்குள்ள நமக்கு நிறைய விஷயம் அந்த அதுல இருக்கக்கூடிய தொடர்பு அதை நம்ம புரிஞ்சு கொண்டோம்னு சொன்னா, மனிதன் போய் ஒரு இடத்துல பரம்பி காணப்படாதானே அந்த இடத்துல குடியிருப்பு அமைப்பான். அப்ப ஒரு இடத்துல குடியிருப்பு இருக்குதாமன்னா அங்க மனிதன் வாழ்றான்னு அர்த்தம். அப்ப அந்த இடத்துல வந்துகிட்டு குடியிருப்பை இருக்கிறத தீர்மானிக்க காரணிகள், மனிதன் இருக்கிறத தீர்மானிக்கக்கூடிய காரணிகளும் என்ன செய்யும், குடியிருப்பை தீர்மானிக்கக்கூடிய காரணிகளாக இருக்கும். அப்ப ஒரு இடத்துல உதாரணமா காலநிலை வந்துட்டு மனிதனுடைய இருப்பை வந்துட்டு கட்டுப்படுத்தக்கூடிய காரணியாக இருக்குதாமன்னு சொன்னா, காலநிலை வந்துட்டு மிக மோசமாக இருக்கக்கூடிய பிரதேசங்கள்ல, அதே மாதிரி அதிக குளிர் கொண்ட பிரதேசங்கள்ல வந்துட்டு மனித குடியிருப்புகளை பார்க்க இயலாது. ஏன் அந்த இடத்துல மனிதன் இருந்தா தானே அந்த இடத்துல குடியிருப்பு இருக்கும். அப்ப அதே மாதிரி வந்துட்டு என்ன செய்யுது, அதிக அந்த அதாவது பள்ளத்தாக்கான சமவெளி பிரதேசங்கள் அதிக அளவான குடியிருப்புகளை வந்துட்டு நம்மளால பார்க்கலாம். ஏன் அந்த பிரதேசங்கள்ல இருந்து அதிக அளவான நீர் முதல்கள், அதே மாதிரி வந்துட்டு ஓப்பான காலநிலை, அதே மாதிரி பருவகால மழைகள்னு சொல்லி பல அடிப்படைகளை வந்துட்டு அவனால பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறதால அந்த இடத்துல மனிதன் வாழ்றான். அதால் அந்த இடத்துல வந்துட்டு என்ன செய்யறான், குடியிருப்புகளை அமைக்கிறான். அப்ப நம்ம வந்துட்டு இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் பௌதிக அம்சங்களுக்குள்ள நம்ம படிக்கக்கூடிய தரை தோற்றம், வடிகால் அம்சத்தோட உள்ளிட்ட விஷயங்களையும் பண்பாட்டு அம்சங்களோட நம்ம படிக்கக்கூடிய என்னது பண்பாட்டு அம்சங்களுக்குள்ளேயும் வடிகால் பாங்குகள் இருக்குது. என்னது இந்த உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீர்ப்பாசன கால்வாய், குளம் மாதிரியான அமைப்புகள், அதே மாதிரி போக்குவரத்து வலை அமைப்புகள், அதே மாதிரி பயிர்ச்செய்கை நிலங்கள், அதே மாதிரி அமைக்கப்பட்ட கட்டடங்கள், சேவை நிலையங்கள், அரசாங்க நிலையங்கள், எல்லைகள் இப்படின்னு சொல்லி பல வகையான பண்பாட்டு அம்சங்கள் இருக்குது. இதுக்கிடையில் இருக்கக்கூடிய தொடர்புகளை நம்ம விளங்கி கொள்றதுக்கு நம்ம ப்ரீவியஸா நம்ம படிச்ச யூனிட்ல இருக்கக்கூடிய அறிவுகள் வந்துட்டு நமக்கு என்ன செய்யும், விளங்கும். சரியா, அந்த விஷயங்களை வந்துகிட்டு நம்ம ரிமைண்ட் பண்றதன் மூலமா, அதை தொடர்பு படுத்தி இந்த விஷயங்களை வந்துட்டு பார்க்கறதன் மூலமா, ஆய்வு செய்யறதன் மூலமா நிறைய விஷயங்களை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இப்படியான விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம விடைகளை எழுதக்குள்ள நம்மளோட விடையும் வந்துட்டு என்ன வரைக்கும், ஆன்சர்ஸும் வந்துட்டு கொஞ்சம் வெளியிட இருக்க மாதிரி இருக்கும். இப்ப ஒரு இடவிளக்க படத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம்டா, ஒரு இடவிளக்க படத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா அந்த இடவிளக்க படத்துல வந்துகிட்டு நம்ம இருக்கக்கூடிய பௌதிக பண்பாட்டு அம்சங்கள் ஆராயறதுக்கு முன்னால அந்த இடவிளக்க படத்துல மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சு கொள்ளணும், இடவிளக்க படத்தினுடைய திசை. சரியா, இடவிளக்க படத்துல திசை என்றது மிக முக்கியமான ஒரு விஷயமாக வந்துட்டு காணப்படுது. இப்ப திசை என்று சொல்லும் போது நம்ம வந்துட்டு சொல்லேலும், சரியா, வடக்கு கிழக்கு தெற்கு மேற்குன்னு சொல்லி 4 திசைகள் நமக்கு தெரியும். அதே மாதிரி அதுக்குள்ள இருக்கக்கூடிய வடகிழக்கு தென்கிழக்கு வடமேற்கு தென்மேற்குன்னு சொல்லி செய்து திசைகள் வந்துட்டு காணப்படுது. இந்த திசைகள் நமக்கு தெரியும். இப்ப படப்பகுதியில நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த திசைகளோட சேர்த்து படப்பகுதியில நம்ம இதுக்கு மாற்றமான ஒரு சில திசைகளையும் வந்துட்டு இதை விட கொஞ்சம் வேறுபட்ட ஒரு சில திசைகளையும் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம பயன்படுத்துவோம். அதாவது ஒரு படத்தை வந்துகிட்டு நம்ம என்ன செய்யறோம்னா இந்த இப்படி கிடையாக 2ஆ பிரிச்சோம்னு சொன்னா, இந்த படத்தை கிடையாக 2ஆ பிரிச்சோம்னா இங்க வந்துகிட்டு வலது பக்கமாக ஒரு அரைவாசி பகுதி இருக்கும், இடது பக்கமாக ஒரு அரைவாசி பகுதி இருக்கும். இப்ப இந்த பகுதியை நம்ம சொல்லுவோம் கிழக்கரை பகுதின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பகுதி என்னன்னு சொல்லுவோம், கிழக்கரை பகுதி. அதாவது திசையின் அடிப்படையில வந்துட்டு நம்ம அரைவாசாக பிரிக்கக்குள்ள இந்த பகுதியை நம்ம சொல்லுவோம் கிழக்கரை பகுதின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பகுதியை நம்ம சொல்லுவோம் மேற்கரை பகுதின்னு நம்ம சொல்லுவோம். சரியா, கொஞ்சம் இருங்க.
சார் அப்படித்தானே. ஓ ரைட் சரியா. அப்ப கிழக்கரை பகுதி மேற்கரை பகுதி என்று சொல்லி சொல்லுவோம். அப்ப இதை கிழக்கரை பகுதி, அதே மாதிரி இதை மேற்கரை பகுதி என்ற மாதிரி சொல்லுவோம். அதே மாதிரி இந்த இதை வந்துகிட்டு அதே இதே விஷயத்த நம்ம இந்த படத்தை இப்படி பிரிக்கிறோம். சரியா, கிடையாக பிரிக்கிறோம்னு சொன்னா இப்ப இதுல இருக்கக்கூடிய மேலுக்கு இருக்கக்கூடிய பகுதி என்னன்னு சொல்லுவோம்? வட அரைப்பு. வட அரை பகுதின்னு சொல்லுவோம். கீழே இருக்கக்கூடிய பகுதி என்னன்னு சொல்லுவோம்? தென்னரைப்பு. தென்னரை பகுதி என்று சொல்லுவோம். அப்ப மேல இருக்கக்கூடிய பகுதியை வட அரை பகுதி என்றும் கீழே இருக்கக்கூடிய பகுதியை தென்னரை பகுதி என்றும் சொல்லுவோம். இதே மாதிரி நிலைக்குத்தாகவும் கிடையாகவும் 4 பகுதிகளாக நம்ம இதை பிரிச்சோம்னு சொன்னா இதை வந்துகிட்டு காட்பகுதிகள், ஏன் நாலில் ஒரு பகுதியை காலன்னு நம்ம சொல்லுவோம். அப்ப காட்பகுதிகள் நம்ம சொல்லுவோம். இப்ப இந்த இடத்துல வந்துகிட்டு நம்ம வட அரை பகுதியை பத்தி பார்த்தோம், தென்னரை பகுதியை பத்தி பார்த்தோம், கிழக்கரை பகுதியை பத்தி பார்த்தோம், மேற்கரை பகுதியை பத்தி பார்த்தோம். சரியா. இப்ப இதே மாதிரி மொத்த படத்தையும் 4 துண்டுகளாக பிரிக்கக்குள்ள இதை நம்ம சொல்லுவோம், என்னட்டு சொல்லுவோம்? வடகிழக்கு வடகிழக்கு காட்பகுதி. வடகிழக்கு காட்பகுதி நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இதை என்னன்னு சொல்லுவோம்? தென்கிழக்கு காட்பகுதி. ரைட். பிய வந்துகிட்டு தென்கிழக்கு காட்பகுதின்னு சொல்லுவோம். இதை என்னன்னு சொல்லுவோம்? சி என்னன்னு சொல்லுவோம்? வடமேற்கு காட்பகுதி. வடமேற்கு காட்பகுதின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதை வந்து பி என்னன்னு சொல்லுவோம்? தென்மேற்கு காட்பகுதி. தென்மேற்கு காட்பகுதின்னு சொல்லுவோம். இப்ப இந்த விஷயம் கிளியர் தானே? அதே மாதிரி இப்ப இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். இப்ப இந்த காட்பகுதிகள் இருக்குதானே, இப்ப இதை எடுப்போம், ஏ எடுப்போம். சரியா, முன்னுக்கு இருக்க வடகிழக்கு காட்பகுதியை நம்ம எடுப்போம். இந்த வடகிழக்கு காட்பகுதியை நம்ம எடுத்தோம்டா இந்த வடகிழக்கு காட்பகுதியை வந்துகிட்டு நம்ம இப்படி கிடையாக 2ஆ பிரிச்சோம்டா இப்ப இதுல ஏ என்று சொல்லி இந்த இடத்தை நான் மார்க் பண்றேன்டா, இதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? சொல்லுங்க. மேல்மூலை. இதை நம்ம சொல்லலும் வடகிழக்கு காட்பகுதியின் வட அரை பகுதி என்று சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? வடகிழக்கு காட்பகுதியின் வட அரை பகுதி என்று சொல்லுவோம். இப்ப இവിടത്തെ பி, இதை நம்ம பி என்று மார்க் பண்ணோம்டா வடகிழக்கு காட்பகுதியின் தென்னரை பகுதி என்று சொல்லுவோம். அதே மாதிரி இப்ப இது வந்துட்டு என்னது தென்கிழக்கு காட்பகுதி தானே. இப்ப இதை வந்துட்டு நான் நிலைக்குத்த 2 வகையாக இந்த 2ஆ பிரிக்கிறேன். பிரிச்சேன்னு சொன்னா இப்ப நான் சொல்லுவேன் கிழக்கரை பகுதியின் கிழக்கரை பகுதி என்று சொல்லி இந்த ஏ சொல்லுவேன். அதே மாதிரி கிழக்கரை பகுதியின் மேற்கரை பகுதி என்று சொல்லி இந்த பி வந்துட்டு நான் சொல்லுவேன். விளங்கிட்ட அந்த விஷயம் என்னன்றது? சரியா. அப்ப இப்படி வந்துகிட்டு நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா இந்த திசைகளை அடையாளப்படுத்துறதுக்கு முதல்ல நமக்கு பழகிக்கணும். இந்த விஷயம் வந்துட்டு நம்ம தெளிவா ஐடென்டிஃபை பண்றதுக்கு, திசைகளை தெளிவா குறிப்பிடுறதுக்கு நமக்கு விஷயங்கள் வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். இது நமக்கு தெரியுமான்னு சொன்னா அடுத்த விஷயம் வந்துட்டு நம்ம சிம்பிளான செஞ்சு கொண்டு போகலாம். அப்ப இதுல வந்துட்டு நம்ம பாக்குறதுக்கு வந்து முக்கியமான ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணா நம்மளோட கையில முதல்ல என்ன செய்வாங்க, எக்ஸாம் நடக்கிற டைம்ல கொண்டு வந்தவங்களோட பார்ட் 1 வந்துட்டு பேப்பர் கையில தரக்குள்ள என்ன செய்வாங்க, பார்ட் 1ஓட வந்துட்டு எக்ஸாம் பேப்பரோட சேர்த்து ஒரு வரைவுத்தாள், ஒரு இட விளக்கப்படம், அதே மாதிரி ஒரு உலகப்படம், இப்படி என்ன செய்வாங்க ஒரு 4 பேப்பர் வந்துட்டு உங்களோட கைக்கு வரும். இப்ப இதுல வந்துட்டு நீங்க படிப்படியா எல்லா கேள்விகளையும் செஞ்சுட்டு வருவீங்க. இப்ப இடவிளக்க படத்தை நீங்க எடுக்கக்குள்ள ஒரு 10 நிமிஷம் எடுத்தோன்னு என்ன செய்யப்படாது, கேள்விகளை எழுதுறது போகக்கூடாது. சரியா. கேள்விகள் எழுதுறதுக்கு முன்னாலே சரி. அப்ப நமக்கு தெரியும் ஏவரேஜா ஒரு டைம் வந்துட்டு ஒரு கேள்வி, ஒரு எஸ்ஏ கேள்வி நம்ம செய்யறதுக்கு ஒரு 15 மார்க்ஸுக்குரிய எஸ்ஏ கேள்வியோ அல்லது ஒரு 20 மார்க்ஸுக்குரிய எஸ்ஏ கேள்வியோ நம்ம செய்யறதுக்கு நம்ம 30ல இருந்து 32 நிமிஷம் தான் மேக்ஸிமம் டைம். அப்ப 30ல இருந்து 32 நிமிஷம் தான் மேக்ஸிமம் டைம் சொல்லும் போது எல்லா கேள்விக்கும் 30 நிமிஷம் தேவைப்படாது. சில கேள்விகள் 15 நிமிஷத்திலேயே முடிஞ்சிடும். சில கேள்விகள் வந்துகிட்டு நமக்கு என்ன செஞ்சிடும், கொஞ்சம் டைம் எடுக்கும். சரியா. 30 நிமிஷம் தான் டைம் என்றாலும் ஒரு 45 நிமிஷம் எடுக்கும் அந்த கேள்வியை செஞ்சு முடிக்கிறதுக்கு. அப்ப அதை கல்குலேட் பண்ணி தானே உங்களுக்கு பேப்பரும் வந்துட்டு தந்திருப்பாங்க. அப்ப அந்த அடிப்படையில நீங்க கேள்விகள் செய்யக்குள்ள லேசான கேள்விகளை முதல்ல செஞ்சு முடிக்கணும். அப்ப எக்ஸாம் டைம்ல வந்துட்டு லேசான கேள்வியை ஃபர்ஸ்ட் செய்யுங்க, கஷ்டமான கேள்வியை வந்துட்டு புறவு செய்யலாம்னு சொல்றதுக்கான காரணம் என்னண்டா, லேசான கேள்வியை செஞ்சா ஈஸியா வந்துட்டு செஞ்சிடலாம். சரியா. டைம் மேனேஜ்மெண்ட் நமக்கு மிஞ்சும், பின்னால நிறைய டைம் இருக்கும் செய்யறதுக்கு. அப்ப யோசிச்சு செய்யறதுக்கு பின்னால அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை கவர் பண்றதுக்காக வேண்டிதான் உங்களுக்கு அந்த ஈஸியா செஞ்சு முடிக்கக்கூடிய கேள்விகளை வந்துட்டு வேகமா செஞ்சு முடியுங்கன்னு சொல்லி சொல்றது. சரி. அப்ப இடவிளக்க படத்துக்கு இப்ப நம்ம வருவோம். இடவிளக்க படத்தை நம்ம பார்க்கும்போது இந்த இடவிளக்க படத்துக்குள்ள நமக்கு அந்த இடவிளக்கப்பட பேப்பரை நம்ம எடுத்து பார்க்கக்குள்ள நம்ம கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னால ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளணும். என்ன விஷயங்கள் யாராலையும் சொல்லலுமா?
ரைட். சரியா? இப்ப இங்க வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. அதுல முதலாவது படப்பகுதியின் தரை தோற்றம். முதலாவது என்னது? படப்பகுதியின் தரை தோற்றம். தரை தோற்றம் என்று சொல்லக்குள்ள எந்தெந்த இடங்கள்ல சமோயர கோடுகள் அதிகமாக இருக்குது, எந்தெந்த இடங்கள்ல சமோயர கோடுகள் ஐதாக இருக்குது. ஒரு இடத்துல சமோயர கோடுகள் அந்த அதிக நெருக்கமாக இருந்துச்சாமண்டா அதுக்கு என்ன அர்த்தம்? மலைகள். உயரமான பிரதேசங்கள், மலைகள் வந்துகிட்டு இருக்குது என்றத அதுக்கான அர்த்தம் என்ன. ஒரு உயரமான பிரதேசம், அதிக அளவான உயர்வான பகுதிகளை கொண்ட பிரதேசங்கள் காணப்படுது என்றத அர்த்தம். அதே மாதிரி தாழ்வான பிரதேசங்கள் எங்கெங்க இருக்குது என்றதை எடுக்கணும். சமோயர கோடுகள் ஐதாக காணப்பட்டுச்சாமண்டா அந்த இடத்துல இல்ல சமோயர கோடுகளே இல்லாமலுக்கு சமோயர கோடுகள் மிக அதிக இடைவெளிகளோட காணப்பட்டுச்சாமண்டா அந்த பிரதேசத்தை நம்ம தாழ்வான பிரதேசம், ஒரு பள்ளத்தாக்கான பிரதேசம் ஐடென்டிஃபை பண்ணலாம். சரி, அப்ப விவசாய நிலம் காணப்படுறது. ரைட். அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம முதலாவது ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது அந்த படத்தினுடைய தரைத்தோற்ற பகுதி. தரைத்தோற்ற பகுதின்னு சொல்லக்குள்ள எந்தெந்த இடங்கள்ல உயரமான பிரதேசங்கள் இருக்குது, எந்தெந்த இடங்கள்ல தாழ்வான பிரதேசங்கள் இருக்குதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும் முதலாவது. சரியா? அப்ப ஐடென்டிஃபை பண்ணக்குள்ளேயே திசைகளின் அடிப்படையில் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளணும். இப்ப இந்த படத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னா இந்த படத்துல வந்துகிட்டு ஃபுல்லாவே உயர்மலை பிரதேசமாக தான் இருக்குது. இந்த படம் ஃபுல்லாவே உயர்மலை பிரதேசமாக தான் இருக்குது. அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கக்குள்ள நம்ம பார்க்கலாம் ஃபுல்லாவே உயர்மலை பிரதேசங்களால நிரப்பப்பட்டு காணப்படுதுண்டா எந்த இடத்துல அதிகமாக உயர்மலை பிரதேசம் இருக்குது, எந்த இடத்துல குறைவாக உயர்மலை பிரதேசம் இருக்குது. நம்ம பார்த்தோம்டா படத்தில மத்திய பகுதி ஒரு பள்ளத்தாக்கான பிரதேசம் இருக்குதுன்றதை நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்துகிட்டு என்னது கிழக்கரை பகுதியிலையும் சரி மேற்கரை பகுதியிலையும் சரி அதிக அளவான உயர்மலை பிரதேசங்கள் இருக்கிறத நம்ம சொல்லலாம். ஆனா இப்ப இது நம்ம ஐடென்டிஃபை பண்ணது பின்னால அடுத்ததான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய விஷயம் கிழக்கரை பகுதியிலேயும் உயர்மலை பிரதேசம் இருக்குது, மேற்கரை பகுதியிலேயும் உயர்மலை பிரதேசம் இருக்குது. இதுக்குள்ள எங்க அதிகமாக உயர்மலை பிரதேசமும் எங்க குறைவாக உயர்மலை பிரதேசமும் இருக்குது என்றதை நம்ம வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். இப்ப இந்த படத்துல பார்த்துட்டு சொல்லுங்க ஆபம், எங்க வந்துட்டு அந்த உயர்மலை பிரதேசங்கள் எங்க அதிகமாக இருக்குது எங்க குறைவாக இருக்குது? அதிகம் வந்து கிழக்கு அரை பகுதியிலையும் குறைவு வந்து மேற்கரை பகுதியிலையும். மேற்கரை பகுதியில குறைவாக உயர்மலை பிரதேசமும் கிழக்கரை பகுதியில இந்த அதிகமாக உயர்மலை பிரதேசமும் காணப்படுதுன்னு சொல்றீங்களா? அப்படியா? வேற ஆன்சர்ஸ் இருக்குதா? இதுக்கு மாற்றமான கருத்துக்கள் வேற யாரும் சரி வச்சிருக்கீங்களா? இல்ல சார். இப்ப இந்த இடத்த பாத்தீங்கன்னு சொன்னா இதை வந்துட்டு நம்ம என்ன செய்வோம்டா ரெண்டா பிரிப்போம். சரியா? ரெண்டா பிரிப்போம். கொஞ்சம் கூட எடுத்து பிரிச்சுட்டேன். சரி, ரெண்டா சமமாக ரெண்டா பிரிப்போம். சும்மா உதாரணத்துக்கு வெப்பமே பிரிச்சு வைப்போமே. இப்ப பார்த்து சொல்லுங்க பாப்போம், எந்த இடத்துல வந்துட்டு அதிக அளவான தாழ்நிலம் இருக்குது, எந்த இடத்துல குறைவான தாழ்நிலம் இருக்குது? கிழக்கரை பகுதியில் தாழ்நிலம் அதிகம் இருக்கு. மேற்கரை பகுதியில குறைவாக. கிழக்கரை பகுதியில அதிக அளவான தாழ்நிலமும் மேற்கரை பகுதியில குறைந்த அளவான தாழ்நிலமும் வந்துட்டு காணப்படுது. விளங்குதா? அப்ப நம்ம வந்துட்டு அந்த திசைகளோட வந்துட்டு எடுத்து பார்க்கக்குள்ள நமக்கு இன்னும் பிரீஃபா நிறைய விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இப்ப நம்ம தரை தோற்றத்தை பார்த்துட்டோம். இப்ப தரை தோற்றத்தை பார்க்கக்குள்ள இதுக்குள்ள வந்துட்டு நம்ம சொல்லுவோம் கிழக்கரை இந்த உயர்நிலங்கள் வந்துட்டு அதிக அளவில் பரம்பி காணப்படுது. அப்ப இங்க வந்துட்டு கிழக்கரை பகுதி மேற்கரை பகுதிகளில் அதிக அளவான உயர்நிலங்கள் வந்துட்டு இருக்குது. மத்திய பகுதி ஒரு தாழ்நிலம் கொண்ட பள்ளத்தாக்கு பிரதேசமாக மத்திய பகுதி வந்துட்டு காணப்படுது. கிழக்கரை பகுதியை மேற்கரை பகுதியையும் ஒப்பிடக்குள்ள கிழக்கரை பகுதியில் அதிக தாழ்நிலமும் அதே மாதிரி மேற்கரை பகுதியில குறைந்த அளவான தாழ்நிலமும் இருக்குது நம்மளால சொல்ல இயலுமா இருக்கும். சரியா? இப்ப நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் தரை தோற்றம். அடுத்தது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா இதுக்குள்ள என்னென்ன வடிகால் அம்சங்கள் இருக்குது. சரியா? இதுக்குள்ள இந்த படப்பிரதேசத்துக்குள்ள என்னென்ன வடிகால் அம்சங்கள் வந்துட்டு இந்த படப்பிரதேசத்துல வந்து காணப்படுது என்ற விஷயத்தை வந்துட்டு நம்ம என்ன செய்யணும் ஐடென்டிஃபை பண்ணணும். இப்ப இந்த படப்பிரதேசத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்டா என்னென்ன மாதிரியான வடிகால் அம்சங்கள் இருக்குது சொல்லுங்க. கணவாய். கணவாய் இருக்குது. ரைட். வேற? பள்ளத்தாக்கு. வடிகால் அம்சம் பிரதான ஆறு, பிரதான நதி ஒன்று போகுது, கிளை நதிகள் போய்கொண்டிருக்கிறது, கால்வாய். கால்வாய்கள் இருக்குதா?
நீர்ப்பாசன கால்வாய்கள் வந்துட்டு ரைட், நீர்ப்பாசன கால்வாய்கள் இந்த என்ற பாக்ஸுக்குள்ள நீர்ப்பாசன கால்வாய் வந்துட்டு காணப்படுது. இந்த என்ற பாக்ஸுக்குள்ள பாருங்க நதி வந்துட்டு போகுது, அது ஒரு பள்ளத்தாக்கின் ஊடாக நதி ஒன்று போகுது. அதே மாதிரி வந்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல பகுதியில வந்துட்டு தென்னரை பகுதியில தாழ்வான பிரதேசத்தை நோக்கி என்ன செய்யுது, ஒரு பிரதான நதி ஒன்று ஊடார்ந்து போறதை நம்மளால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி அமைக்கப்பட்ட குளங்கள் வந்துகிட்டு என்ன செய்யுது, சொல்லுங்க. குளமும் காணப்படுது. ரைட், அமைக்கப்பட்ட குளங்கள் வந்துட்டு இந்த பிரதேசங்கள்ல வந்துட்டு காணப்படுது. இப்படியான என்னது வடிகால் அம்சங்களும் வந்துட்டு என்ன செய்யப்படுது, இதுக்குள்ள வந்துட்டு காணப்படுது. இயற்கையான வடிகால் அம்சங்களும் காணப்படுது, மனிதனால் உருவாக்கப்பட்ட வடிகால் அம்சங்களும் இந்த பிரதேசத்துல வந்துட்டு காணப்படுது. அப்ப தரை தோற்றம் பார்த்துட்டோம், வடிகால் அம்சம் பார்த்துட்டோம். அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது வீதி வலை அமைப்பு, இந்த பிரதேசத்தினுடைய வீதி வலை அமைப்பு. இப்ப இந்த பிரதேசத்தினுடைய வீதி வலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் வீதி வலை அமைப்புக்குள்ள நம்ம வந்துட்டு பிரதான வீதிகள் எப்படி காணப்படுது, எந்த இடத்துல பிரதான வீதி அதிகமாக காணப்படுது, எந்த இடத்துல குறைவாக காணப்படுது, அதே மாதிரி எந்த இடத்துல பிரதான வீதியே இல்லை, அதே மாதிரி வந்து பிரதான வீதிகளை பார்த்தது போறோம். பிரதான வீதிகளினுடைய திசை பெரும்பாலும் யூகிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஒரு பிரதேசத்திலிருந்து இன்னொரு பிரதேசத்தை நோக்கி போகுது. இப்ப உதாரணமா இந்த படத்துல வந்துட்டு நம்ம பார்த்தோம்னு சொன்னா திசையை தெளிவாக குறிப்பிடலாம். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்தை நோக்கி தான் போகுதுண்டு இந்த வீதியில் இருக்கக்கூடிய திசையை வந்துட்டு நம்ம தெளிவா செல்ல இயலாது. அப்ப தெளிவாக செல்ல இயலாது நம்ம சொல்லலாம் தென்னரை பகுதியில என்ன செய்யப்படுது, தென்னரை பகுதியில கிழக்கு மேற்காக வந்துட்டு தென்னரை பகுதியில கிழக்கு மேற்காக வந்து வீதி வலை அமைப்பு பிரதான வீதியினுடைய பயணப்பாதை வந்துட்டு காணப்படுதுன்னு நம்ம சொல்லலாமா சொல்லலாதா சொல்லலாம். அதே மாதிரி இப்ப அதே இந்த பிரதான வீதியை மட்டும் நம்ம பார்க்கணுமாண்டா கேட்டா பிரதான வீதியை மட்டும் நம்ம பார்க்கல, என்னது சிறு வீதிகள், அதே மாதிரி ஒற்றையடி பாதைகள், அதே மாதிரி ஜீப் வண்டி பாதைகள், இப்படியான பாதைகள் எல்லாம் என்ன மாதிரியான அமைப்பில வந்துட்டு காணப்படுது என்றதையும் பார்க்கணும். சொல்லுங்க பாப்போம். பிரதான வீதி தவிர ஏனைய வீதிகள் வலை அமைப்பை சொல்லணும்டா எப்படி சொல்லுவீங்க, சொல்லுங்க. மேற்கரை பகுதியில நடைபாதை ஜீப் வண்டி பாதை காணப்படுது. மேற்கரை பகுதியில ஜீப் வண்டி பாதை காணப்படுது. ரைட், வேற சரி. இப்ப பாருங்க மேற்கரை சொன்ன மாதிரி மேற்கரை பகுதியில வந்துகிட்டு சிறு வீதிகள் ஜீப் வண்டி பாதைகள் வந்துட்டு காணப்படுது. கிழக்கரை பகுதியில உயர்மலை பிரதேசத்தை என்னது கனெக்ட் பண்ற மாதிரி இந்த சிறு வீதியோட கனெக்ட் பண்ற மாதிரி பிற வீதிகள் என்ன செய்யப்படுது போகுது. சிறு வீதியை வந்து பள்ளத்தாக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிறு வீதியை உயர்மலை பிரதேசங்களோட கனெக்ட் பண்ற மாதிரிக்கு கிழக்கரை பகுதியில் என்ன செய்யுது, ஒரு வீதி ஒன்று போகுது. அதே மாதிரி பள்ளத்தாக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த சிறு வீதி வந்து பிரதான வீதியோட என்ன செய்யுது, தென்னரை பகுதியில் இருக்கக்கூடிய பிரதான வீதியோட வந்து இணையுது. இதுல இருந்து சின்ன சின்ன பிற வீதிகளும் வந்துட்டு பிரிந்து போறதை காணக்கூடியதா இருக்குது. ஒட்டு மொத்தத்துல வந்து வீதி வலை அமைப்பு படப்பகுதி முழுவதும் இல்லாட்டியும் படப்பகுதியின் பள்ளத்தாக்கு பிரதேசங்கள் அனைத்தையும் இணைக்கக்கூடிய மாதிரி இந்த பிரதேசத்தினுடைய வீதி வலை அமைப்பு வந்துட்டு காணப்படுது என்றதை நம்மளால என்ன செய்யலாம், ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமலுக்கு ஒற்றையடி பாதைகள் வந்துகிட்டு காணப்படுது என்றதை நம்ம சொல்லலாம். வெரி குட். படத்தின் மத்திய பகுதியில சிறு வீதிகளின் பரம்பல் வந்துட்டு காணப்படுது. அப்ப இப்படி நிறைய விஷயங்கள் வீதி வலை அமைப்பு சம்பந்தமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சு கொள்றது. இப்ப நம்ம தரை தோற்றம் பார்த்துட்டோம், வடிகால் அம்சம் பார்த்துட்டோம், வீதி வலை அமைப்பு பத்தி பார்த்துட்டோம். அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் குடியிருப்பு பாங்கு. இந்த பிரதேசத்துல குடியிருப்புகள் எப்படி காணப்படுது என்ற விஷயத்த வந்துட்டு நம்ம சும்மா ஜென்ரலா மேலோட்டமா படத்துல கேள்விக்கு விடையெழுறதுக்கு முன்னால நம்ம ஜென்ரலா நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்துட்டு இந்த விஷயங்களை பத்தி பார்க்கறது. அப்ப அடுத்ததான் நம்ம தரை தோற்றம், வடிகால் அம்சம், வீதி வலை அமைப்பு, அடுத்ததான் நம்ம பார்க்க போறது குடியிருப்பு. சரியா? குடியிருப்பை பத்தி பார்க்கக்குள்ள இங்க இந்த பிரதேசங்கள்ல வந்துட்டு குடியிருப்புகள் என்ன மாதிரியான அமைப்புல வந்துட்டு காணப்படுது, அதாவது படப்பகுதியில எந்த இடங்கள்ல வந்துட்டு அதிகமான குடியிருப்புகள் காணப்படுது, எந்த இடத்துல குறைவான குடியிருப்புகள் காணப்படுது, எந்த இடத்துல குடியிருப்புகளே இல்லை, சொல்லுங்க. குடியிருப்புகள் அதிகமாக காணப்படுகிறது. மலை மேற்கரை பகுதியில அதிகமாக காணப்படுது, கிழக்கரை பகுதியில குறைவாக காணப்படுகிறது. எந்த பகுதியில வந்து குடியிருப்புகளே இல்லை, சொல்லுங்க. மத்திய பகுதியில வந்து குடியிருப்புகள் குறைவாக காணப்படுது. ரைட். அப்ப பாருங்க மத்திய பகுதியில படத்தின் மத்திய பகுதியில குடியிருப்புகள் குறைவாக காணப்படுதுன்னு நீங்க சொன்னீங்க தானே. இப்ப படத்தில மத்திய பகுதியில குடியிருப்புகளே இல்லை, ஆனா படத்தில மத்திய பகுதி ஒரு தாழ்வான பிரதேசமா தானே இருக்குது.
அங்க வந்து பற்றை காடுகள் அதிகமா காணப்படுது. ஆஹ் அது ரைட். குடியிருப்பு அப்ப இங்க வந்துகிட்டு பாருங்க, ஒரு இடத்துல வந்து அஹ், என்னது குடியிருப்புகள் இந்த பள்ளத்தாக்கு பிரதேசம் அதிகமாக காணப்பட்டாலும், படத்தின் மத்திய பகுதியில பள்ளத்தாக்கு பிரதேசம் அதிகமாக காணப்பட்டாலும் அந்த இடத்துல குடியிருப்புகள் இல்லாததுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, அந்த இடத்துல வந்துட்டு பாதுகாக்கப்பட்ட வனமாக அந்த பிரதேசம் காணப்படுறது. அதே மாதிரி வந்து இப்ப பாதுகாக்கப்பட்ட வனம் இல்லையாம அந்த இடத்துல என்ன செய்வாங்க, அந்த காடுகளை அழிச்சு போட்டு குடியிருப்புகள் அமைப்பாங்க தானே. ஆனா பாதுகாக்கப்பட்ட ஒரு வனப்பிரதேசமாக இந்த பிரதேசம் வந்துட்டு காணப்படும், பட்டை காடுகள் நிரம்பிய ஒரு பிரதேசமாக இந்த பிரதேசம் காணப்படுறதாலையும், வீதி வலை அமைப்புகள் அந்த தாழ் பிரதேசத்தை, இந்த வனப்பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த தாழ் பிரதேசத்தை வீதி வலை அமைப்புகள் இணைக்காமல் இருக்கிறதாலையும், இந்த பிரதேசங்கள்ல வந்துகிட்டு சேவை வசதிகள் அதே மாதிரி போக்குவரத்து வசதிகள் குறைவாக இருக்கிற காரணத்தாலையும் நம்ம என்ன செய்யலாம், இந்த இடங்கள்ல வந்துட்டு குடியிருப்புகள் குறைவாக இந்த அறவே இல்லை என்று சொல்லி நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். சரியா? அதே மாதிரி இந்த ஜே பாக்ஸ பாருங்க. அப்ப இந்த ஜே பாக்ஸுக்குள்ள குடியிருப்புகள் இருக்குதா? ஜேபாக்ஸ்ல வந்து குறைவான குடியிருப்பு காணப்படுது. அங்க குடியிருப்பே காணப்படல. குடியிருப்பு ஆஹ் இல்ல. இந்த இடங்கள்ல வந்துட்டு குடியிருப்புகளே இல்ல. அப்ப நம்ம ஜென்ரலா சொல்லலாம், தென் இந்த என்னது படப்பகுதியின் வடகிழக்கு காற்பகுதியின் ஒரு சிறு பகுதியை தவிர இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிரதேசம் வந்துட்டு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு பிரதேசம் வந்துகிட்டு என்ன செய்யுது, அந்த இப்ப இவ்வளவுத்தையும் நம்ம வடகிழக்கு காற்பகுதியை நம்ம எடுத்தோம்டா, இந்த பாக்ஸ் மட்டும் இந்த பாக்ஸ் மட்டும் என்னது கொஞ்சம் ஒன்று ரெண்டு குடியிருப்புகளோட இருக்குது. மற்ற ஏனைய பகுதி ஃபுல்லாவே என்னது குடியிருப்புகளே இல்லாமலே காணப்படுது. அப்ப நம்ம சொல்லலாம், படப்பகுதியின் வடகிழக்கு காற்பகுதியின் என்ன ஒரு சிறு மூளை ஒரு சிறு பகுதியை தவிர, மிச்சம் சிறிய பகுதியை தவிர ஏனைய பகுதி முழுவதும் குடியிருப்பு பரம்பிலே இல்லாத பகுதியாக காணப்படுது. அதுக்கான காரணம் நமக்கு தெரியும். இந்த பிரதேசம் ஒரு உயர்மலை பிரதேசமாகவும் இந்த பிரதேசம் ஒரு வனப்பிரதேசமாகவும் காணப்படுறது அதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக வந்துட்டு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இப்ப வந்துட்டு நம்ம பார்த்தோம், குடியிருப்புகள் எங்க அதிகமாக காணப்படுது என்று பார்த்தோம், எங்க குடியிருப்புகள் குறைவாக காணப்படுது என்று பார்த்தோம். அதே மாதிரி குடியிருப்புகள் வந்துகிட்டு எந்த இடத்துல அறவே இல்லை என்று பார்த்தோம். அடுத்ததாக நம்ம பார்க்கணும் குடியிருப்புகள்ல கோலங்கள். அப்ப இந்த இடங்கள்ல வந்துட்டு என்னென்ன மாதிரியான கோலங்கள்ல குடியிருப்புகள் காணப்படுது, நேர்கோட்டு குடியிருப்பாக இருக்குதா, சிதறல் குடியிருப்பாக இருக்குதா, கொத்தணி குடியிருப்பாக இருக்குதா, என்ன இப்படியான விஷயங்கள் வந்துட்டு என்னென்ன மாதிரியான குடியிருப்புகள் வந்துட்டு என்ன அமைப்பில வந்துட்டு குடியிருப்புகள் இந்த இடங்கள்ல காணப்படுதுன்ற விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. இப்ப படத்துல சொல்லுங்க, இந்த படத்தை பார்த்து சொல்லுங்க, இந்த பகுதியில வந்துட்டு என்ன குடியிருப்பு, அது என்ன வகையான குடியிருப்பு அதிகமாக காணப்படுது? நேர்கோட்டு குடியிருப்பு. நேர்கோட்டு குடியிருப்பு. நேர்கோட்டு குடியிருப்பு. ரைட். நேர்கோட்டு குடியிருப்பு இந்த அதிகமாக காணப்படுது. நேர்கோட்டு குடியிருப்பு தவிர வேற என்ன குடியிருப்புகள் எங்க காணப்படுது? கொத்தணி குடியிருப்பு மத்திய பகுதியில சின்ன கொஞ்சம் வடிவ காணப்படுது. குடியிருப்பு. இப்ப என்ன விஷயம்டா, கேள்வியை தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. நேர்கோட்டு குடியிருப்பு தவிர வேற என்ன வகையான குடியிருப்புகள் படப்பகுதியில காணப்படுது, அது எங்க காணப்படுது, படப்பகுதியில அது எங்க காணப்படுது? இந்த மேற்கரை ரெண்டு விஷயத்தையும் பகுதியில் சொல்லணும். படத்தின் மேற்கரை பகுதியில மேற்கரை கொத்தணி பகுதியில் அதிகமாக காணப்படுது. கொத்தனை வடிவ ரைட். கொத்தணி வடிவ குடியிருப்புகள் காணப்படுதுன்னு சொன்னீங்க. 96. இப்ப நீங்க சொல்லுங்க, கொத்தணி குடியிருப்பு எங்க காணப்படுது? மேற்கரை மேற்கரை பகுதியில கொத்தணி குடியிருப்புகள் காணப்படுது. ரைட். இப்ப வேற யாரு சந்தி குடியிருப்புகள் காணப்படுதுன்னு சொன்னால் நீங்க சொல்லுங்க. அப்ப இந்த சந்தி குடியிருப்புகள் எங்க காணப்படுது? யாரு சரி சொன்னீங்களா சந்தி குடியிருப்புகள் காணப்படுது? யாருமே சொல்ல இல்லையா? இந்த இடத்துல பாருங்க, இப்ப இது ஒரு நேர்கோட்டு குடியிருப்பாக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து பாருங்க, இந்த சந்தியையும் இந்த சந்தியையும் இணைக்கக்கூடிய இடத்துல என்ன செய்யுது, குடியிருப்புகள் வந்துட்டு காணப்படுது. அதே மாதிரி வந்துட்டு பாருங்க, இன்னும் சொல்றேன் நான், இப்ப இந்த இடத்துல வந்து பாருங்க, இந்த இடத்துல சந்தி குடியிருப்புகளை நம்மளால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி இது வந்துகிட்டு நம்ம கொத்தணி குடியிருப்பா சந்தி குடியிருப்பான்னு சொல்லி ஒரு டவுட் ஒன்று வரலாம். சரியா? இப்ப கொத்தணி குடியிருப்புக்கும் சந்தி குடியிருப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னு சொல்லி கேட்டா, இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இது கொத்தணி குடியிருப்பு. இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இது வந்துட்டு கொத்தணி குடியிருப்பு. சரியா? அதுவே வந்துட்டு நம்ம இந்த பிரதேசத்தை பார்த்தோம்னு சொன்னா, சரியா, இந்த இடத்தை பார்த்தோம்னு சொன்னா இது வந்துட்டு சந்தி குடியிருப்பாக இருக்கும். விளங்குதா? ரைட். அப்ப இப்படி என்னது குடியிருப்புகள் காணப்படக்குள்ள, குடியிருப்புகளை பத்தி பார்க்கக்குள்ள, குடியிருப்புகள் எங்க அதிகமாக காணப்படுது, எங்க குறைவாக காணப்படுது, எங்க அறவே குடியிருப்புகள் இல்ல,
அப்படி பார்த்துட்டு அதுக்கு பின்னால வந்துகிட்டு ஒப்பீட்டு ரீதியில் எங்க அதிகமாக காணப்படுது எங்க குறைவாக காணப்படுது இது இப்ப ரெண்டு இடத்துலயும் கிழக்கரை பகுதி மேற்கரை பகுதியில குடியிருப்புகள் சமமாக இருக்க மாதிரி இருந்துச்சாமண்டா பரம்பி காணப்படுற மாதிரி இருந்துச்சாமண்டா ஒப்பீட்டு ரீதியில எங்க அதிகமாக காணப்படுது எங்க குறைவாக காணப்படுது என்ற விஷயத்தை வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும். அதுக்கு பின்னால என்னென்ன வடிவங்கள்ல குடியிருப்பு பாங்குகள் காணப்படுது, நேர்கோட்டு குடியிருப்புகள் காணப்படுதா, சிதறல் குடியிருப்புகள் வடிவங்கள் காணப்படுதா, கொத்தணி குடியிருப்பு வடிவங்கள் காணப்படுதா, இப்படியான விஷயங்களை வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய அடுத்த 5வது விடயம் என்னன்னு சொல்லி கேட்டா பயிர் செய்கை. சரியா? இப்ப படப்பகுதி ஒன்று எடுத்தோம்னா அந்த படப்பகுதியில என்னென்ன வகையான பயிர் செய்கைகள் காணப்படுது, அந்த பயிர் செய்கைகள் எந்தெந்த பயிர் செய்கைகள் எந்தெந்த இடங்கள்ல பரம்பி காணப்படுது. அப்ப இப்ப இந்த படப்பகுதியை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த படப்பகுதியில் இருக்கக்கூடிய பயிர் செய்கைகளாக என்னென்ன வகையான பயிர் செய்கைகள் நம்ம சொல்லலாம்? சொல்லுங்க பாப்போம். தேயிலை, வீட்டுத் விவசாயம், தோட்டம், வீட்டுத் தோட்டம், தேயிலை, வீட்டு பயிற்சிகை, தோட்டம், இது சிறு பயிர், நெற்பயிர், பிற பயிர்கள், ஒவ்வொருத்தர சொல்லுங்க. நெற்பயல், பிற பயிர்கள், வீட்டுத் தோட்டம், நெற்பயிர் செய்கை, பிற பயிர்கள், விவசாயம், வீட்டு தோட்டம், வேற சொல்லுங்க அப்போ. இப்ப நீங்க சொல்ல வேணா மத்த இன்னொரு ஆள் சொல்லுங்க அப்போ. வேற ஏதாவது இருக்குதா? நெற்பயிர் செய்கை சொன்னா, வீட்டு தோட்டம் சொன்னா, பிற பயிர் சொல்லிட்டா. இப்ப இது தவிர வேற பயிர் செய்கைகள் இந்த இடங்கள்ல இருக்குதா? தேயிலை, தேயிலை எங்க இருக்குது? தேயிலை இருக்குதா? தேயிலை இல்ல சார். ம், ஆனா பயிர் செய்கைகள் காணப்படுது. தென்னை, சரியா? தென்னை இருக்கு பாருங்க, இந்த இடங்கள்ல தென்னை இருக்குது. சரியா? அப்ப தெங்கு பயிர் செய்கை காணப்படுது. சரி, அப்ப பள்ளத்தாக்கு பிரதேசத்துல என்னென்ன மாதிரியான பயிர் செய்கைகள் காணப்படுமோ அந்த பிரதேசங்கள் அப்படியான பயிர் செய்கைகள் தான் இந்த இடங்கள்ல காணப்படுது. அதுவும் பள்ளத்தாக்கு பிரதேசங்கள்ல தான் காணப்படுது. சரியா? அப்ப இப்படியான விஷயம். அப்ப நம்ம என்ன செய்யறோம், ஒரு ஒரு படத்தை எடுத்துக்கொண்டோம்னா அந்த படத்தினுடைய தரை தோற்ற அம்சம் அது என்ன மாதிரியான அமைப்பில காணப்படுது, வடிகால் அம்சம் அது எங்கெங்கே என்னென்ன மாதிரியான அமைப்பில் காணப்படுது, எந்தெந்த திசைகளை காணப்படுது. அதே மாதிரி குடியிருப்பு பாங்கு எந்தெந்த இடங்கள்ல காணப்படுது, என்னென்ன மாதிரியான அமைப்புகள்ல காணப்படுது, எங்க அதிகமாக காணப்படுது, என்னென்ன மாதிரியான எங்க குறைவாக காணப்படுது, எங்க குடியிருப்புகளை இல்லாமலே காணப்படுது, அல்லது ஒப்பீட்டு ரீதியாக எங்க அதிகமாக காணப்படுது, ஒப்பீட்டு ரீதியாக எங்க குறைவாக காணப்படுது என்ற விஷயங்கள். சரியா? அதே மாதிரி வீதி வேலை அமைப்பும் அப்படித்தான். அதுக்கு பின்னால பயிர் செய்கை. அப்ப மொத்தமாக இந்த 5 விஷயங்களும் தான் உங்களுக்கு இந்த இடவிளக்கப்படத்துக்குள்ள இருக்கக்கூடிய மேஜர் பாயிண்ட்ஸ். சரியா? தரை தோற்றம், வடிகால் அமைப்பு, வீதி வலை அமைப்பு, குடியிருப்பு, பயிர் செய்கை. இந்த 5 பாயிண்ட்ஸும் தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட்ஸ். அப்ப சுத்தி சுத்தி வளைச்சி உங்களுக்கு இதுக்குள்ள இருந்து தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னா கேள்விகள் வந்துட்டு கேட்பாங்க. விளங்கினா? அப்ப உங்கள்ட்ட இதுல வந்துட்டு இப்ப நம்ம பார்த்தோம்டா தரை தோற்ற அம்சமும் வடிகால் அம்சமும் பௌதீக அம்சங்களாக வந்துட்டு காணப்படும். என்ன? தரை தோற்ற அம்சமும் வடிகால் அம்சமும் பௌதீக அம்சங்களாக வந்துட்டு காணப்படும். அதுவே மற்ற 3 அம்சங்களும் வீதி வலை அமைப்பாக இருக்கலாம், பயிற்சிகையாக இருக்கலாம், குடியிருப்புகளாக இருக்கலாம், இது 3ம் வந்துட்டு பண்பாட்டு அம்சங்களாக வந்து காணப்படும். இப்ப இதுக்குள்ள இருக்கக்கூடிய தொடர்புகள் இப்ப தரை தோற்றம் இருக்கக்குள்ள தரை தோற்றத்து சம்பந்தமான விஷயங்களை பத்தி படிக்கக்குள்ள அதுக்காக வேண்டி நம்ம படிச்ச யூனிட் தாண்டினது அகவிசை புறவிசை சம்பந்தமான யூனிட். தரை தோற்றத்துக்கும் வடிகால் அம்சம் சம்பந்தமாக நம்ம படிக்கிற யூனிட் தான் அகவிசை புறவிசை. அதே மாதிரி வந்துட்டு இலங்கையினுடைய நீர்வளங்கள் இப்படின்னு சொல்லி என்னது இலங்கை நீர் முகாமைத்துவம் நீர்வள பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இந்த என்ன செய்வோம் இதுக்குள்ள இந்த தரை தோற்றம் வடிகால் அம்சம் சம்பந்தமாக நம்ம சிலபஸ்ல நம்ம படிக்கக்கூடிய யூனிட்கள். சரியா? அதே மாதிரி மற்றது பண்பாட்டு அம்சங்கள் சம்பந்தமாக வந்துட்டு நம்ம படிக்கக்கூடிய யூனிட்டுகள் என்னவா இருக்கும், என்னது குடியிருப்புகளுக்குள்ளேயே நம்ம என்ன செஞ்சிருவோம், குடியிருப்புகள் சம்பந்தமாக படிச்சிருவோம், வீதி வலை அமைப்புகள் சம்பந்தமாக படிச்சிருவோம், அது கேட்கக்கூடிய சனத்தொகை அங்கேயும் குடியிருப்புகள் சம்பந்தமாக படிப்போம், அதுல செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகள் சம்பந்தமாக படிப்போம், இலங்கையினுடைய இந்த என்னது விவசாய தொழில்நுட்பம் சொல்லி படிக்கக்குள்ள அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி படிப்போம். சரியா? அப்ப அதோட இயற்கை அனர்த்தங்களும் பௌதிக அம்சங்களுக்குள்ள சம்பந்தப்படுத்தி நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப என்னது பௌதீக புவியியலுக்குள்ள நம்ம படிக்கக்கூடிய மெஜாரிட்டி விஷயங்கள் இந்த இடவிளக்கப்படத்துல நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி மானிட புவியியலுக்குள்ள நம்ம படிக்கக்கூடிய மெஜாரிட்டி யூனிட்ஸ் வந்துட்டு இந்த இருக்கக்கூடிய பண்பாட்டு அம்சங்களை ஐடென்டிஃபை பண்றதுக்கும் இந்த பௌதீக பண்பாட்டு அம்சங்கள் ஒவ்வொன்றுக்கு இடையில் இருக்கக்கூடிய தொடர்புகளை வந்துட்டு விளங்கப்படுத்துறதுக்கும் இந்த ஏற்கனவே ப்ரீவியஸா நம்ம படிச்சிருக்கக்கூடிய இந்த யூனிட்டுகள் எல்லாம் வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணும்.
சரியா? அப்ப இதுல வந்துகிட்டு இந்த படத்தை வந்துட்டு நம்ம பார்த்தோம்னு சொன்னா உங்கள்ட்ட வந்துட்டு கேட்டிருக்கிறாங்க ஏபி மற்றும் சிடி ஆகிய கோடுகளினால் குறித்து காட்டப்பட்டுள்ள நிலவுருவ அம்சங்கள் இரண்டினை பெயரிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்ப ஏபி இப்ப இதுதான் நம்ம சொன்னோம் அந்த பட வாசிப்பில் இருக்கக்கூடிய இந்த ஒரு முக்கியமான அம்சம். ஏ என்ற இந்த ஏ என்ற என்ன பி என்ற என்ன சி ஏபி சிடி இந்த ரெண்டு கோடுகளாலையும் குறித்து காட்டப்படக்கூடிய அம்சங்கள் என்னென்ன என்றதை பத்தி நமக்கு தெரிஞ்சு கொள்ள அதாவது வந்துட்டு அந்த விஷயங்களை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப இது ஐடென்டிஃபை பண்ணதுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கணும்டா நான் நேற்றைய கிளாஸ்ல உங்களுக்கு விளங்கப்படுத்தின விஷயங்களை பத்தி நீங்க டீப்பா வந்துட்டு அந்த அந்த என்னது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா இந்த விஷயங்களை பத்தி நம்மளால தெரிஞ்சு கொள்ள இயலும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு குத்துச்சாய்வு மென்சாய்வு சம்பந்தமான அறிவு இருந்தா அதை வச்சு கொண்டு நம்மளால என்ன செய்யலும் ஏனைய சாய்வுகள் குழிவு சாய்வாக இருக்கலாம் குழிவு சாய்வாக இருக்கலாம் இப்படியான அதே மாதிரி சுவடு பள்ளத்தாக்கு சம்பந்தமான விடயங்களாக இருக்கலாம் இப்படியான நிறைய தரைத்தோட்ட அம்சங்களை அதை வச்சு கொண்டே நம்மளால என்ன செய்யலாம் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, அப்ப அதுகளை ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த பட வாசிப்புக்குள்ள அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி கொள்றதுக்கு நமக்கு இப்படியான அறிவுகள் வந்துட்டு தேவைப்படும். இப்ப சொல்லுங்க ஏபி சிடி ஆகிய இந்த கோடுகளால குறித்து காட்டப்பட்ட பகுதி ஏபி என்ன சிடி என்ன? ஏபி வந்து கணவாய், சிடி வந்து குழிவுச்சாய்வு. ஏபி எங்க காணுது இந்த இந்த என்ன ஏபி வந்துட்டு கணவாய்ன்னு சொல்றீங்க. ஏன் ஏபி கணவாய்ன்னு சொல்றீங்க சொல்லுங்க. ரெண்டு உச்சிகளை வந்து தொடுத்து வரையப்படுது. சரி, இப்ப இந்த இடத்துல வந்துட்டு ரெண்டு உச்சிகளை வந்து தொடுத்து வரையப்படுதுன்னு சொல்லி இப்ப கணவாயில நம்ம ரெண்டு வகை பார்த்தோமே உயர் கணவாய் தாழ் கணவாய். இப்ப இது உயர் கணவாயா தாழ் கணவாயா? தாழ் உயர் கணவாய். உயர் கணவாய். இது உயர் கணவாய். உயர் கணவாய். சரியா? அப்ப வெறுமனே கணவாய் என்று எழுதாமலுக்கு உயர் கணவாய் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும் அதை வந்துட்டு எழுதணும். அதே மாதிரி ஏபி பார்த்தாச்சு. சிடி வந்துகிட்டு என்னன்னு சொன்னீங்க? குழிவுச்சாய்வு. சிடி வந்து குழிவுச்சாய்வுன்னு சொன்னீங்க. ஏன் சிடி குழிவுச்சாய்வு? இந்த சமோயிர கோடுகள் வந்து சமோயிர கோடுகள் குறைந்த பகுதியில வந்து ஐதாகவும் கூடிய பகுதியில வந்து நெருக்கமாக காணப்படுது. சமோயிர கோடுகள் உயரம் குறைந்த பகுதியில ஐதாகவும் உயரம் கூடின பகுதியில நெருக்கமாகவும் வந்துட்டு காணப்படுது. அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்தலாம் உயரம் குறைஞ்ச பகுதியில ஐதாக போகுது. அப்ப நம்ம மின்சாய்வாக்குறோம். உயரம் இப்ப இந்த இடத்துல இருந்து என்ன செய்யுது குத்துச்சாய்வாக போகுது. அப்ப இந்த இடத்த வந்துட்டு நம்ம என்ன செய்யணும் அந்த இடத்துல வந்து சும்மா கற்பனையா குத்துச்சாய்வாக்குறோம். அப்ப இந்த இடத்துல வந்துட்டு ஒரு குழிவு பகுதி இருக்குது. இதை வச்சு கொண்டு நம்ம என்ன செய்யலாம் இது ஒரு குழிவு சாய்வு செல்லலாம். அப்ப இந்த கோட்டை எடுத்தோம்டா இந்த கோடு ஊடார்த்து போற இந்த பகுதிக்குள்ள எது ஐதான பகுதி எது உயர்வான அந்த என்ன நெருக்கமான பகுதின்னு சொல்லி தான் பார்க்கணுமே தவிர படப்பகுதியில எது ஐதான பகுதி நெருக்கமான பகுதி என்ன பார்க்கப்படா. ஏன் இப்ப இந்த இவ்வளவு பிரதேசத்தையும் விட ஐதான பிரதேசம் தான் இவ்வளவு பிரதேசமும் என்ன இந்த தாழ்நிலத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரதேசம் இதை விடவும் ஐதாக இந்த இடத்துல வந்துட்டு சமோயிர கோடுகள் காணப்படுது. அப்ப இங்க வந்துகிட்டு இந்த சிடி கோட்டு ஊடார்த்து போற இந்த பிரதேசத்துக்குள்ள இவ்வளவு பிரதேசமும் நெருக்கமாக இருக்குது. இந்த தாழ்நிலத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரதேசம் வந்துட்டு ஐதாக ஒப்பீட்டு அளவில் ஐதாக இருக்குது. இதைத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர படப்பகுதியை முழுவதும் நம்ம வச்சு கம்பேர் பண்ணி நம்ம என்ன செய்யப்படாது இந்த இடத்துல வந்துட்டு பார்க்கப்படாது. சரி, அதே மாதிரி அடுத்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கப்பட்டிருக்குது. நாட்பக்கல் இ மற்றும் எஃப் ஆகியவற்றில் காட்டப்பட்டுள்ள வடிகால் அம்சத்தினையும் நிலவுருவ அம்சத்தினையும் முறையே பெயரிடுங்க சொல்லி கேட்டிருக்குது. இப்ப நாட்பக்கல் இயும் எஃப்பும் சரி, நாட்பக்கல் இல என்ன இருக்குது நாட்பக்கல் எஃப்ல என்ன இருக்குது சொல்லுங்க. இ வந்து நீர்ப்பாசன கால்வாய், எஃப் வந்து பள்ளத்தாக்கு. இ வந்துட்டு நீர்ப்பாசன கால்வாய், எஃப் வந்துட்டு ஒரு பள்ளத்தாக்கு. அப்ப இதை வச்சு கொண்டு நம்ம என்ன செய்யலாம் இந்த இடத்துல வந்துகிட்டு இந்த பாருங்க எஃப்ன்ற இதுக்குள்ளால ஒரு நதி ஒன்று போகுது. அப்ப இந்த இடத்த வச்சு கொண்டு இது ஒரு பள்ளத்தாக்கு என்று நம்ம சொல்லலாம். சரியா? அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு இந்த சமயர கோடுகளை பாருங்க ஒரு வி வடிவத்தில் அமைஞ்சிருக்கு. அப்ப இது ஒரு வி வடிவ பள்ளத்தாக்குன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இந்த இ என்ற பாக்ஸுக்குள்ள வந்து பாருங்க இந்த இடத்துல வந்துட்டு நீர்ப்பாசன கால்வாய்க்கான குறியீடு. இப்ப இந்த இடத்துல வந்து நமக்கு நீர்ப்பாசன கால்வாய்க்கு என்ன குறியீடு இருக்குது என்றதை நம்ம தெரிஞ்சிருந்தா தான் நம்ம என்ன செய்யலாம் இங்க வந்துட்டு இது இருக்கிறது நீர்ப்பாசன கால்வாய் என்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப குறைஞ்சது ஒரு 5 பரிச பாஸ் பேப்பர் 2019ஆம் ஆண்டுல இருந்து 2025ஆம் ஆண்டு வரைக்கும் உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாஸ் பேப்பர் கேள்விகளை நீங்க என்ன செய்யணும் இந்த பகுதி தரைத்தோட்ட வடிகால் அம்சங்களுக்குரிய குறியீடுகளையும் அதே மாதிரி பண்பாட்டு அம்சங்களுக்குரிய குறியீடுகளையும் 2 சார்ட்டையும் பக்கத்துல வச்சு கொண்டு இந்த 5 வருஷ பாஸ் பேப்பரை நீங்க என்ன செய்யணும் குறைஞ்சது செஞ்சு பார்க்கணும்.
செஞ்சு பார்த்து உங்களோட பாஸ் பேப்பர் புக்ல இருக்கக்கூடிய அந்த கீகளோட அதை ஒப்பிட்டு செஞ்சு பார்க்கணும். எந்த அடிப்படையில வந்துட்டு நம்ம வேறுபடுறோம், எந்தெந்த இடத்துல வந்துட்டு இந்த ஒத்து போறோம்ன்ற விஷயத்தை அனலைஸ் பண்றதன் மூலமா நம்ம என்ன செஞ்சு கொள்ளலாம், இன்னும் பெட்டரா வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, அடுத்தது பாருங்க. ஜி மற்றும் எச்சினை இணைக்கும் கோடு நடுகிலும் உள்ள பகுதிக்கான குறுக்கு பக்க பார்வை ஒன்றினை வரைக என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து GH இதுவரைக்குமான பகுதிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய குறுக்கு பக்க பார்வையை வரையுங்கன்னு சொல்லி உங்கள்ட்ட கேட்கப்படக்குள்ள நாம் ஆல்ரெடி உங்களுக்கு குறுக்குவெட்டு முகம் வரைகிறதுக்கு சொல்லி தந்த மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு பாருங்க, மெயினான சமயர கோடுகள் வந்துட்டு காணப்படுது. இப்ப இந்த இடத்துல 500வது சமயர கோடு என்ன செய்யுது, இந்த இடத்துல கிராஸ் பண்ணி போறது நம்ம பார்க்கலாம். 500வது சமயர கோடு என்ன செய்யுது, இந்த இடத்துல இந்த இடத்துல வந்துட்டு கிராஸ் பண்ணி போகுது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு 400வது சமயர கோடு வந்துட்டு கிராஸ் பண்ணி போகுது. அதே மாதிரி 300வது சமயர கோடு வந்துட்டு என்ன செய்யுது, இந்த இடத்துல வந்துட்டு கிராஸ் பண்ணிட்டு போகுது. அதே மாதிரி 200வது சமயர கோடு இதுக்குள்ள இருக்குதான்றது நம்ம பார்க்கணும். 200வது சமயர கோடு இந்த பிரதேசத்துல இருக்குதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரியா, இல்லைன்னு இந்த இருந்தா நம்ம பார்க்கணும். இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன செய்யறது, அடுத்த விஷயத்துக்குள்ள போறது. அப்ப இதுக்குள்ள வந்து பார்த்தோம்டா ஒரு திரிகோண கணித நிலையம் எச்சில் இருக்குது. திரிகோண கணித நிலையத்தினுடைய பெருமானம் என்னது, 601 மீட்டர். அப்ப அதை நம்ம என்ன செய்யணும், மார்க் பண்ணணும். அது பின்னால 500வது சமயர கோடு, 400வது சமயர கோடு, 300வது சமயர கோடு எந்த இடத்துல குறிப்பு இந்த வருதுன்றதை நம்ம என்ன செய்யணும், அந்த ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஆல்ரெடி நான் உங்கள்ட்ட சொன்ன மாதிரிக்கு ஒரு பேப்பர் எடுத்து அந்த பேப்பர் அந்த கோட்டுக்கு நேர வச்சு அந்த 500வது 400வது 300வது சமயர கோடுகளை மார்க் பண்ணணும். மார்க் பண்றதோட மட்டும் இல்லாமலுக்கு இதுக்கு ஒத்தாசையாக இருக்கிறதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யணும்டா, 300வது 400வது சமயர கோடு மிச்சம் தூர சாரி 300வது 400வது சமயர கோட்டை பாத்தீங்கன்னா அது மிச்சம் தூரத்தில் இருக்குது. சரியா, 300வது சமயர கோட்டுக்கு 400வது சமயர கோட்டுக்கும் இடையில பெரிய ஒரு கெப் ஒன்று இருக்குது. அப்ப அதுக்கு இடையில இருக்கக்கூடிய சமயர கோட்டை 320 340 360 இந்த 360வது சமயர கோட்டை மார்க் பண்ணி அதை 360 என்று மார்க் பண்ணி கொள்றது. அதே மாதிரி இந்த 300வது சமயர கோட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய விடத்தை வரக்கூடிய ஒரு 300வது சமயர கோட்டுக்கும் இடையில என்னது, ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்கு பிரதேசமே காணப்படுது. ஏன்னா அப்ப இந்த பிரதேசத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சமயர கோடுகளை நம்ம என்ன செய்யறது, 300 விட குறைஞ்ச சமயர கோடுகள் தானே, அந்த கோடுகளையும் என்ன செய்யறது, சும்மா சின்னதா மார்க் பண்ணி வச்சுக்கொண்டு நம்ம இந்த குறுக்குவெட்டு முகத்தை கீறினோம்னு சொன்னா நமக்கு ஒரு பள்ளத்தாக்கு பிரதேசம் ஒன்று நமக்கு கிடைக்கும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னு சொன்னா நான் உங்களுக்கு அதை எப்படி கீறுறது என்ன மாதிரி செய்யறதுன்றத வழங்கப்படுத்துறதுக்கு எனக்கு அந்த டைம் வந்துட்டு காணாமல் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு சும்மா நார்மலா காட்டுறேன், நீங்க ஒருக்கா கீறி பாருங்க. சரியா, நான் இப்ப காட்டுறது ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதோட வந்துட்டு நீங்களும் கீறி பாருங்க. ரைட், சரி. அப்ப நீங்க அதை எடுத்து கீறி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யும், இந்த மாதிரியான ஒரு குறுக்குவெட்டு முகம் ஒன்று கிடைக்கும். சரி, அப்ப நான் என்ன செஞ்சிருக்கிறேன், 600 திரிகோண கணித நிலையம் என்றதால 600 வந்துட்டு நான் கீறி இருக்கிறேன். இந்த புள்ளி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் உயரமா 600 கிட்ட வரணும். அப்ப கீறி இருக்கிறேன். கீறிட்டு அதுக்கு பின்னால் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், ஒவ்வொரு சமயர கோட்டுக்கும் நம்ம வந்துட்டு வச்சுக்க. முதலாவது சமயர கோடு 500 விட கொஞ்சம் கூட இருக்கிறதால 500 விட கொஞ்சம் கூட்டி 550வது இடத்துல புள்ளி வச்சிருக்கிறேன். இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் புள்ளிகளை வச்சு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இந்த சமயர கோடுகளை வந்துட்டு கீறி இருக்கிறேன். அப்ப புள்ளிகளை வச்சு அதை தொடுக்கக்குள்ள ஒரு பள்ளத்தாக்கான பிரதேசம் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு வரும். சரி, அப்ப அடுத்த கேள்வியை வந்துட்டு நம்ம கேட்டிருக்கீங்க பாருங்க. வரையப்பட்ட குறுக்கு பக்க பார்வையில் காட்டப்படும் பிரதேசத்தின் இடவிளக்கவியலுக்கும் நிலப்பயன்பாட்டுக்கும் இடையிலான தொடர்பினை விளக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குது. இப்ப இதுக்கான குறுக்குவெட்டு முகத்தை நம்ம வரைஞ்சிட்டோம்டா இந்த குறுக்குவெட்டு முகம் ஒரு பள்ளத்தாக்கு பிரதேசம்ன்றது நமக்கு தெரிஞ்சிடும். சரியா, அப்ப இந்த பிரதேசம் ஒரு பள்ளத்தாக்கான பிரதேசம்ன்றது நமக்கு தெரிஞ்சிட்டா இந்த பிரதேசத்தை வச்சுக்கொண்டு இப்ப இதுல இடவிளக்கவியல் நமக்கு தெரிஞ்சுட்டு என்னது, இது ஒரு பள்ளத்தாக்கு பிரதேசம். இப்ப அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய நிலப்பயன்பாடு, இந்த பள்ளத்தாக்கு பிரதேசத்துக்குள்ள நிலப்பயன்பாடு இருக்குதா இல்லையா கேட்டா நிலப்பயன்பாடு இருக்குது. அப்ப நிலப்பயன்பாடு என்னென்ன மாதிரியான நிலப்பயன்பாடு இருக்குது, இப்ப நிலப்பயன்பாடுக்குள்ள நமக்கு எல்லாமே வரும், குடியிருப்பு வரும், வீதி வரும், அதே மாதிரி பயிர்ச்செய்கை வரும். ஏன்னா இப்படின்னு சொல்லி அந்த 3 வகையான பிரதான நிலப்பயன்பாடுகளும் இந்த பள்ளத்தாக்கு பிரதேசத்துக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இருக்குதா இல்லையா? இருக்கு. அப்ப இப்படி இருக்கிற எல்லா இந்த என்னது 3 வகையான இந்த இதுகளும் இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சரி,
பிரதான சமையல் கோட்டை மட்டும் குறிச்சா பரவாயில்லையான்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. பிரதான சமையல் கோட்டை மட்டும் குறிச்சாலும் பரவாயில்ல தான். சரியா? அப்ப உங்களுக்கு மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும் நீங்க என்னதுன்னா அந்த பிரதான சமையல் கோடுகளை. இப்ப சில இடங்கள்ல வந்துகிட்டு பிரதான சமையல் கோடுகளை மையப்படுத்தி மட்டும்தான் இந்த குறுக்குவெட்டு முகம் கீரை சொல்லுவாங்களான்னு தெரியாது. இப்ப 20-40 சொல்லி துணை சின்ன சின்ன சிறிய சமையல் கோடுகளுக்கு நடுவுலையும் என்ன செய்யப்படலாம், குறுக்குவெட்டு முகங்கள் வரைஞ்சி காட்டு சொல்லி உங்களுக்கு வரையப்படலாம். சரி, அப்ப உங்களுக்கு பயிற்சியில வந்திருக்கிற கேள்வி மாதிரி. அப்ப அப்படி வரக்குள்ள நம்ம என்ன செய்யணும், அதை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி இல்லாமலுக்கு உங்களுடைய மெயினா அதிகளவான பிரதான சமையல் கோடுகள் அந்த குறுக்குவெட்டு முகம் கீறு அந்த கோட்டை வந்துட்டு குறுக்கறுத்து போகுதான்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம், அந்த பிரதான சமையல் கோட்டை மட்டும் அடிப்படையாக வச்சு அந்த குறுக்குவெட்டு முகங்களை வந்துட்டு வரையக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நம்ம பார்ப்போம், இதுக்குள்ள நமக்கு இந்த குறுக்குவெட்டு முகத்தை வரைஞ்சோம்னு சொன்னா இது நமக்கு விளங்கிடும் இது ஒரு பள்ளத்தாக்கான பிரதேசம் உண்டு. சரியா? குறுக்குவெட்டு முகம் வரையலேன்னு சொன்னாலும் நமக்கு தெரியும் இது ஒரு பள்ளத்தாக்கான பிரதேசம் உண்டு. ஏன், நடுவில் இருக்கக்கூடிய இப்ப இந்த பகுதி ஜி பக்கம் இருக்கக்கூடிய பகுதியில் அதிக அளவான சமையல் கோடு இருக்குது, எச் பக்கம் இருக்கக்கூடிய பகுதியிலையும் அதிக அளவான சமையல் கோடு இருக்குது. ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த பள்ளத்தாக்கான பிரதேசத்தை பத்தி தான் இப்ப படத்தையும் பேச போறாங்க என்றது நமக்கு தெரியும். அப்ப இந்த இடத்துல வந்துட்டு நம்ம பார்க்கக்குள்ள முக்கியமான 3 விஷயத்தை பத்தி நம்ம பார்ப்போம். ஒன்று வீதி வலை அமைப்பு, 2வது குடியிருப்பு, 3வது பயிர்ச்செய்கை நிலம். சரியா? இதுக்கு அடுத்ததா ஒரு நம்ம ஸ்கிப் பண்ற ஒரு விஷயம் இருக்குது. அது பெரும்பாலும் நம்ம வந்துட்டு பயன்படுத்துறையில, ஆனா ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு நம்ம அதை பயன்படுத்தணும். அது என்னன்னு சொன்னா இந்த சேவை மையங்கள். சரி, அந்த சேவை மையங்களை ஃபோக்கஸ் பண்ணி எல்லா இடங்கள்லையும் கேள்விகள் கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த சேவை மையங்கள் வந்துகிட்டு பெரும்பாலும் எப்படி கேள்வி கேட்கப்படும், ஒரு பாக்ஸ் போட்டுட்டு அந்த பாக்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய நாட்பகல் ஏயில் உள்ள சேவை மையங்கள் 4 பெயரிடுங்க. சரியா? அப்ப இப்படின்னு சொல்லி தானே என்ன செய்யப்படும், உங்களுக்கு அந்த எல்லைகள் சேவை மையங்கள் சம்பந்தமான விஷயங்கள் வந்துட்டு கேட்கப்படுற. ஆனா இந்த சில இடங்கள்ல வந்துகிட்டு என்ன செய்யணும், அந்த சேவை மையங்களையும் ஃபோக்கஸ் பண்ணி சில இடங்கள்ல கேள்விகள் வந்துட்டு கேட்கப்படுறதான். சரியா? ஆனா பெரும்பாலான இடங்கள்ல கேட்கப்படுற இல்லைன்றதால நம்ம இந்த மெயினா அந்த 3 விஷயங்களையும் ஃபோக்கஸ் பண்றதோட அந்த சேவை நிலையங்கள் தொடர்பான அறிவும் நமக்கு என்ன செய்யணும், ஒரு பின்புலத்துல வந்துட்டு நமக்கு இருக்கணும் என்ற விஷயத்தையும் படத்துக்கு நான் சொல்றேன். சரியா? அப்ப இந்த இடத்த வந்துட்டு நம்ம பார்த்தோம்னு சொன்னா இந்த இடத்துல நிலம் பயன்படுத்தப்பட்டிருக்கு, இந்த பள்ளத்தாக்கான நிலம் வந்துட்டு பயன்படுத்தப்பட்டிருக்குது. இப்ப இந்த பிரதேசம் தரைத்தோட்ட பிரதேசத்தை வந்து பார்த்தோம்னா இது ஒரு பள்ளத்தாக்கான இடவிலக்கவியல் பிரதேசம். இந்த பள்ளத்தாக்கான இடவிலக்கவியல் பிரதேசத்துல என்னென்ன மாதிரியான நிலப்பயன்பாட்டு அம்சங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குது, எதுக்காக வேண்டி பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னு சொல்லி பார்க்கக்குள்ள இது வீதிக்காக வேண்டி பயன்படுத்தப்பட்டிருக்க, இது என்னென்ன மாதிரியான வீதிக்காக பயன்படுத்தப்பட்டிருக்குது. சிறு வீதிகள் காணப்படுது, அதே மாதிரி பிரதான வீதிகள் காணப்படுது. சிறு வீதிகள் பிரதான வீதிகளோட இணையக்கூடிய வகையில வந்துட்டு இங்க நிலம் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இப்படியான விஷயங்களை வச்சு இதை எழுதலாம். அதே மாதிரி அடுத்ததாக நில பயன்பாடாக நம்ம சொல்லலாம் குடியிருப்பு பாங்குகளை வந்துட்டு சொல்லலாம். இந்த பள்ளத்தாக்கான பிரதேசங்கள்ல குடியிருப்பு பாங்குகளும் அங்கங்கே வந்துட்டு நேர்கோட்டு குடியிருப்புகளாக காணப்படுறதை நம்மளால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி குடியிருப்போட சேர்த்து சேவை வசதிகளை நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். அப்ப சேவை வசதிகள் தேவாலயம் அதே மாதிரி பாடசாலை மாதிரியான சேவை நிலையங்களும் இந்த இடங்கள்ல வந்துட்டு இருக்குது என்றதையும் மென்ஷன் பண்றது. அதே மாதிரி இது 2வது பாயிண்ட். முதலாவது பாயிண்ட நம்ம வந்துட்டு சொல்லுவோம், இப்ப 3 பாயிண்ட விளக்க சொல்றாங்கன்னா முதலாவது பாயிண்ட நம்ம விளக்குவோம் வந்துட்டு இந்த பிரதேசத்தினுடைய தரைத்தோற்ற அம்சத்தையும் நிலப்பயன்பாடு என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்துட்டு பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்றதை விளக்குவோம். அப்ப பள்ளத்தாக்கான தரைத்தோற்ற அம்சமும் பள்ளத்தாக்கான தரைத்தோட்ட அம்சத்துக்குள்ள என்னது வீதி வலை பின்னல் குடியிருப்பு அதே மாதிரி வந்து பயிர்ச்செய்கை இந்த 3க்காக வேண்டியும் என்ன செய்யப்பட்டிருக்குது, நிலம் சரியான முறையில பயன்படுத்தப்பட்டிருக்குது என்றதை ஒரு பாயிண்ட்ல நம்ம வந்து விளக்கலாம். அடுத்தது வீதி வலை அமைப்பு இந்த பள்ளத்தாக்கான பிரதேசத்துக்குள்ள என்னென்ன மாதிரியான அமைப்பில பயன்படுத்தப்பட்டிருக்குது என்றதை தெளிவாக விளக்கலாம். அதே மாதிரி 3வது வந்துட்டு நம்ம விளக்கலாம் பயிர்ச்செய்கை இந்த இடங்கள்ல வந்துட்டு என்னென்ன மாதிரியான இந்த பள்ளத்தாக்கான பிரதேசத்துக்குள்ள என்னென்ன மாதிரியான பயிர்ச்செய்கைகள் எதை அடிப்படையாக கொண்டு பயிரிடப்பட்டிருக்குது. பயிர்ச்செய்கைண்டா அந்த பயிர்ச்செய்கைக்கு நீர் ஒரு ஆதாரமாக இருக்கணும். அப்ப நீர் எந்தெந்த இடங்கள்ல இருந்தெல்லாம் கிடைக்குது என்ற விஷயங்களை போட்டு இதை வந்துட்டு விளக்கலாம். அதே மாதிரிக்கு என்னது குடியிருப்பு பாங்கு, இங்க எங்கெங்க குடியிருப்பு பாங்குகள் சேவை நிலையங்கள் இருக்குது, அப்ப அது என்னென்ன மாதிரியான அமைப்பில காணப்படுது, அதிகமாக காணப்படுதா குறைவாக காணப்படுதா, குறைவாக காணப்படுதுன்னா அதுக்கான காரணம் என்ன, இப்படியான அதிகமாக காணப்படுதுன்னா அதுக்கான காரணம் என்ன, இப்படியான விஷயங்களை வச்சு நம்ம விளக்குறதன் மூலமா நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்மளால என்ன செய்யலாம் எழுத்து மூலமாக விளக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? இப்ப இதுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாயிண்ட் நம்ம விளக்கணும்ன்றாலே நம்ம என்ன செய்யலாம், நிறைய விஷயங்களை வந்துட்டு விளக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப அந்த அடிப்படையில இப்ப உதாரணத்துக்கு நம்ம பார்ப்போம், 5வது கேள்வி நம்மள கேட்கப்பட்டிருக்குது, படப்பகுதியில் காணப்படக்கூடிய இடவிலக்கவியலுக்கும் போக்குவரத்து வலை அமைப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பை விளக்குங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சரியா? இப்ப
படப்பகுதியில் இருக்கக்கூடிய இடவிலக்கவியலுக்கும் ம், எத்தனை மீட்டர் இடைவெளியில காணப்படுது என்று விளக்கணும் எதை எதை சொல்றீங்க? ஒரு மைக் ஆன் பண்ணி பேசுங்க. தரையுயர்ச்சி தரையுயர்ச்சி அதுக்காக வேண்டி தானே உங்கள்ட்ட வந்துட்டு இந்த திரிகோணஹானிய நிலையத்துல போய் முட்டிருக்கிறாங்க. அந்த கோட்டை கொண்டு போய் திரிகோணஹானிய நிலையத்தை கிராஸ் பண்ணி முட்டினதுக்கான காரணம் என்ன? இது வந்துட்டு அஹ், இந்த பள்ளத்தாக்கான பிரதேசம் வந்துட்டு 600 கிலோமீட்டர் உயரத்துல இருந்து என்ன செய்யப்படுது, ஒரு 200 கிலோமீட்டர் உயரம் இந்த 200 கிலோமீட்டராவது 200வது கிலோ இந்த 600 மீட்டர் உயரத்திலிருந்து 200வது மீட்டர் உயரம் வரையான அந்த பள்ளத்தாக்கான பிரதேசமாக இந்த பிரதேசம் காணப்படுதுன்றதை நீங்க மென்ஷன் பண்ணணும்ன்றதுக்காக வேண்டி தானே உங்கள்ட்ட இந்த பிரதேசத்துக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த திரிகோணஹானிய நிலையத்தை மூடறதுன்னு உங்களுக்கு இந்த கோட்டை வந்துட்டு கீறிருக்கு. அப்ப அந்த இடத்துல வந்துட்டு நீங்க அந்த உயரங்களை வந்துட்டு மென்ஷன் பண்ணத்தான் வேணும். அதுக்காக வேண்டி தான் திரிகோணஹானிய நிலையம் இருக்குது. சரி, இப்ப நம்ம வந்துட்டு பாப்போம். விளங்கினா? சார் ஒரு சார் டவுட். சொல்லுங்க. சரி, இப்ப வந்து அதுல கேட்டு கிடக்கு குறுக்கு பக்க பார்வையால காட்டப்படுத பிரதேசத்துல இடவிலக்கவியலின் நில பயன்பாடு தானே. ஓ அதுல இப்ப நம்ம வந்து இது JH இந்த எழுத்துக்களை குறிப்பிட்டு வந்து சொன்னா என்ன மென்ஷன் பண்ணி, இந்த இடத்துல இப்படி இருக்கு, இந்த இடத்துல பயிற்சியை குறைவா இருக்கு, இந்த இடத்துல பயிற்சியை காணப்படல அப்படின்னு. இல்ல இல்ல அப்படி வந்துட்டு அதாவது வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு JHன்றது இப்ப இவ்வளவு கேள்வி கேட்கப்படுறதுக்கான நோக்கம் என்னன்னா, வெரி குட், நல்ல கேள்வி இது. சரியா? கேள்வி கேட்கப்படுறதுக்கான நோக்கம் என்னன்னா, இப்ப நீங்க குறுக்கு பக்க பார்வையா வரைஞ்சிருக்கிறது என்னது, இந்த ஜேயில இருந்து H வரையான இந்த கோட்டை தான் நீங்க வரைஞ்சிருக்கிறீங்க. சரியா? இங்க வந்துட்டு ஒரு பள்ளத்தாக்கு பிரதேசம் இருக்குதுன்றது. ஆனா இந்த இப்ப இந்த பிரதேசம் ஒரு பள்ளத்தாக்கு பிரதேசம் இருக்குதுன்னு சொன்னா, வெறுமனே இந்த இவ்வளவு இல்லையும் தான் உங்கள்ட்ட இடவிலக்கவியலுக்கும் இந்த நில பயன்பாட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பை கேட்கக்குள்ள இவ்வளவு பிரதேசத்தை தான் கேட்காங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஓ சார். இவ்வளவு பிரதேசத்தை மட்டும் உங்கள்ட்ட இப்ப நான் வட்டம் போட்டு காட்டியிருக்க இவ்வளவு பிரதேசத்தை மட்டும் உங்கள்ட்ட கேட்கல. அந்த விஷயத்தை நீங்க தெளிவா விளங்கணும். சரியா? இவ்வளவு பிரதேசத்தை மட்டும் உங்கள்ட்ட என்ன செய்யல, கேட்கல. உங்கள்ட்ட கேட்கப்படுறது இந்த பள்ளத்தாக்கான பிரதேசத்தை. சரியா? இப்ப வடப்பகுதியில் இருக்க பள்ளத்தாக்கான பிரதேசத்தை, அதாவது இந்த பிரதேசத்தை தான் உங்கள்ட்ட என்ன செஞ்சிருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. இதுக்குள்ள இடவிலக்கவியலுக்கும் நில பயன்பாட்டுக்கும் என்னென்ன மாதிரியான தொடர்பு இருக்குதுன்றதுதான் கேட்டிருக்காங்க. ஏன் அந்த இடம் மட்டும் பள்ளத்தாக்கு இல்லையே, அதை உங்கள்ட்ட கீறி காட்டியிருக்காங்க. அதை குறுக்குவெட்டு முகம் உங்கள்ட்ட வரைய நின்றுக்கண்டா அந்த பிரதேசம் ஒரு பள்ளத்தாக்கான பிரதேசம் என்றதை தான் என்றதை நீங்க அறிஞ்சு கொள்ளணும்ன்றதுக்காக வேண்டி, அந்த விஷயத்தை சொல்லாமலுக்கு உங்கள்ட்ட கேட்கணும்ன்றதுக்காக வேண்டி தான் உங்கள்ட்ட என்ன செஞ்சது, அந்த குறுக்குவெட்டு முகத்தை முந்தின கேள்வியில வரைய சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஆனா இந்த விஷயத்துல இந்த அடுத்த கேள்வியில உங்கள்ட்ட கேட்கப்பட்டிருக்க விஷயம் என்னன்னா, இந்த GH இந்த சின்ன எல்லைக்குள்ள இருக்கக்கூடியது இல்லை, இது மட்டும்தான் பள்ளத்தாக்கு பிரதேசமா இல்ல தானே? இப்ப இதுவும் இந்த ஏரியாவே ஃபுல்லாவே என்னது, ஒரு பள்ளத்தாக்கு பிரதேசம். இப்ப இந்த ஏரியாவை பத்தி தானே உங்கள்ட்ட என்ன செஞ்சிருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இடவிலக்கவியலுக்கும் நில பயன்பாட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பை பத்தி தானே உங்கள்ட்ட என்ன செஞ்சிருக்குது, கேட்டிருக்குது. அப்ப நீங்க என்ன செய்யப்படாது, இப்படி நம்மள்ட்ட வந்துட்டு இதை பத்தி தான் கேட்டிருக்குது. அப்ப நம்ம என்ன செய்வோம், இந்த நான் கீறி காட்டுறேன் பாருங்க, இந்த இவ்வளவுத்துக்குள்ளேயும் தான் நம்மளோட விளக்கம் இருக்கணும் என்றதை நீங்க என்ன செய்யப்படாது, பிக்ஸ் பண்ணி கொள்ளக்கூடாது. விளங்குதா? அப்ப இதை தாண்டி நம்மளோட விளக்கங்கள் வந்துட்டு இருக்கணும். அப்ப அந்த விஷயத்துல வந்துட்டு நீங்க தெளிவா இருக்கணும். சரியா? உங்களுக்கு அந்த பிரதேசம் ஒரு பள்ளத்தாக்கான பிரதேசம்ன்றதை நீங்க அறிஞ்சு கொள்ளணும்ன்றதுக்காக வேண்டி, குறுக்குவெட்டு முகத்தை வரைஞ்சி பார்த்து நீங்க அறிஞ்சு கொள்ளணும்ன்றதுக்காக வேண்டி தான் உங்கள்ட்ட அந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்களே தவிர, அந்த பிரதேசத்துக்குள்ள இருக்கிறத மட்டும் நீங்க விளக்கணும் என்று சொல்லி உங்கள்ட்ட அந்த கேள்வி கேட்கல. அது மட்டும் தான் பள்ளத்தாக்கா இல்ல தானே? அதுக்கு முன்னாலேயும் பள்ளத்தாக்கு இருக்குது, பின்னாலேயும் பள்ளத்தாக்கு இருக்குது. சரியா? அப்ப அந்த ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்கு பிரதேசத்தை தானே உங்கள்ட்ட என்ன செஞ்சிருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. இதுவே உங்கள்ட்ட குறுக்குவெட்டு முகம் வரைங்கன்ற ஒரு கேள்வியை வந்துகிட்டு உங்கள்ட்ட தரலையாமன்னு சொன்னா, உங்கள்ட்ட இந்த கேள்வி வேற எப்படி கேட்கப்பட்டிருக்குமென்னு நீங்க நினைக்கீங்க? சொல்லுங்க பாபு. இப்ப இந்த குறுக்குவெட்டு முக கேள்வி உங்கள்ட்ட தராமலுக்கு இதை பள்ளத்தாக்கு தானு சொல்லி ஒரு ஐடென்டிஃபை பண்ணி உங்கள்ட்ட கேள்வியிலே ஐடென்டிஃபை பண்ணி கேட்கறதா இருந்தா உங்கள்ட்ட எப்படி கேட்டிருப்பாங்கன்னு சொன்னா, இப்படி ஒரு பொக்ஸை கீறிட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பொக்ஸை கீறிட்டு, சரியா, இந்த இதுக்கு வந்துட்டு ஏன்னு சொல்லி ஒரு பேரை போட்டுட்டு, நாட்பகல் ஏயில் காணப்படக்கூடிய பள்ளத்தாக்கு பிரதேசத்தின் இடவிலக்கவியலுக்கும் நிலப்பயன்பாட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பை விளக்குங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. விளங்குதா? ஓ சார்.
சரியா? அப்ப இதைத்தான் இந்த விஷயத்தை வந்துட்டு நம்ம தெளிவா வழங்கிக் கொள்ளணும். அப்ப நம்ம இந்த கோடு கீறியிருக்க பிரதேசத்துல மட்டும் இருக்கக்கூடிய இடவிளக்கவியல் நில பயன்பாடுன்னு சொல்லி நம்ம யோசிக்கப்படா அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இடவிளக்கவியல் நில பயன்பாடு தான் நம்ம இடத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க உங்கள்கிட்ட கட்டியிருக்கிறாங்க. வெரி குட். சரியா? வேற என்ன சரி டவுட் இருக்குதா? இல்ல இல்ல எங்க என்னது பாஸ் பேப்பர் ஆன்சர்ல ஜிஹெச் எப்படியான சாய்வுன்னு விளக்கி இருக்கு. ஓ சரிதானே. இப்ப பாஸ் பேப்பர்ல வந்துகிட்டு ஜிஹெச் எப்படியான சாய்வு வந்து விளக்கி இருக்கேன்னு சொன்னா இப்ப உங்களோட வந்துகிட்டு நீங்க முதல் செய்ய வேண்டிய விஷயம் உங்களோட கேட்கப்பட்ட கேள்வி என்னது தரை தோற்றத்துக்கும் இடவிளக்கவியலுக்கும் அதாவது இடவிளக்கவியலுக்கும் நில பயன்பாட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு. அப்ப அந்த பிரதேசத்தினுடைய இடவிளக்கவியலை நீங்க எப்படி விளக்குவீங்க? அந்த ஜிஹெச் என்ற குறுக்கு பக்க பார்வை வரைஞ்சதன் அடிப்படையில இந்த இடவிளக்கவியல் அம்சம் வந்துட்டு ஒரு பள்ளத்தாக்கான பிரதேசம் என்றதை நீங்க சொன்னா தானே அதுல இருக்கக்கூடிய நிலப்பயன்பாடு எப்படி காணப்படுதுன்றதை நீங்க சொல்லலாம். விளங்கிட்டா? அப்ப உங்கள்ட்ட வந்துட்டு அடிப்படையில நீங்க விளக்க வேண்டிய விஷயம் என்னது அந்த பிரதேசத்தினுடைய இடவிளக்கவியல் அம்சம். அப்ப இடவிளக்கவியல் அம்சத்தை நீங்க விளக்கக்குள்ள ஜிஹெச் என்ற குறுக்குவெட்டு முகத்தை நீங்க வரையக்குள்ள அந்த பிரதேசம் ஒரு பள்ளத்தாக்கான பிரதேசம்ன்றது உங்களுக்கு தெரிய வரும். அப்ப நீங்க முதல்ல விளக்க வேண்டியது என்னவாக இருக்கும்? இப்ப உதாரணத்துக்கு வந்துட்டு இந்த ஜிஹெச் பிரதேசமானது அதாவது படத்தில் குறுக்குவெட்டு முகத்தால் வரையப்பட்ட பிரதேசமானது ஜிஹெச் இந்த கோடுகளினால் காட்டப்பட்டுள்ள இந்த பிரதேசமானது குறுக்குவெட்டு முகத்தின் அடிப்படையில் ஒரு பள்ளத்தாக்கான பிரதேசமாக இரண்டு மலைத்தொடர்களுக்கு இடைப்பட்ட ஒரு பள்ளத்தாக்கான பிரதேசமாக காணப்படுகின்றது என்றதை நீங்க மென்ஷன் பண்ணிட்டு தான் அதில் இருக்க அந்த பள்ளத்தாக்குக்கு ஏற்ற மாதிரிக்கு அங்க எப்படி வீதியாலை அமைப்பு காணப்படுது அந்த பள்ளத்தாக்குக்கு ஏற்ற மாதிரிக்கு அங்க எப்படி பயிற்சிகை காணப்படுது. உதாரணத்துக்கு சொல்லணும் பயிற்சிகையை நம்ம எடுத்தோம்டா அந்த பள்ளத்தாக்குக்கு ஏற்ற மாதிரிக்கு எப்படி பயிற்சிகை காணப்படுது பள்ளத்தாக்கின் அதாவது படத்தினுடைய தாழ்வான பிரதேசத்துல வந்துகிட்டு விவசாயம் வீட்டு தோட்டம் மாதிரியான பயிற்சிகைகள் பயிரிடப்பட்டிருக்கிறதோட பள்ளத்தாக்கினுடைய சாய்வான உயர் பகுதிகளில் வந்துகிட்டு என்ன செய்யப்படுது வேறு பயிற்சிகைகள் பிற பயிற்சிகைகள் பயிரிடப்பட்டிருக்கிறது என்றதை நம்ம என்ன செய்யலாம் மென்ஷன் பண்ணலாம். அப்ப இந்த பிரதேசம் ஒரு பள்ளத்தாக்கான பிரதேசம்ன்றதை நம்மளால மென்ஷன் பண்ணினா தான் நம்மளால என்ன செய்யலாம் நம்மளுக்கு வந்துட்டு அந்த விஷயங்களுக்கு வந்துட்டு விடை எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்து இன்னொரு ஆள் வந்துட்டு கேள்வி கேட்டிருக்கிறா பள்ளத்தாக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாத டைம்ல அந்த கேள்விக்கு விளக்கம் எழுதுறது கொஞ்சம் இருங்க விளக்கம் எழுதுற டைம் பள்ளத்தாக்குன்னு மென்ஷன் பண்ணி மார்க்ஸ் லோ ஆகுமா? இல்ல உண்மையாவே இது ஒரு பள்ளத்தாக்கு தானே. இப்போ உங்களுக்கு ஏன் நீங்க குறுக்குவெட்டு முகம் வரைய ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு குறுக்குவெட்டு முகம் வரைகிறது பெரிய ஒரு மந்திர வித்தியன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. குறுக்குவெட்டு முகம் வரைகிறது 4 சிம்பிளா 4 குறுக்குவெட்டு முகத்தை வந்துட்டு வரைஞ்சிங்கன்னு சொன்னா இப்ப இதுல வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த இதுல டிஸ்பிளேல காட்டுறதால உங்களுக்கு அது வந்துட்டு இதாகாம இருக்கும் உங்களுக்கு அந்த கிளியர் இல்லாமல் இருக்கும். உங்களோட கையில பாஸ் பேப்பர் புக்ல 2019 ஆண்டு பாஸ் பேப்பர் எடுத்து வச்சு ஒரு பேப்பர் அந்த கோட்டுக்கு நேரம் எடுத்து வச்சு நீங்க வரைஞ்சி நான் சொன்ன மெத்தட்ல வந்துட்டு கீறி பாருங்க. 3 தரம் கீறி பார்த்துட்டீங்கன்னா 4வது தரம் சிம்பிளா கீறுவீங்க. சரியா? அதுக்கு கீழே 2025 ஆண்டுலயும் குறுக்குவெட்டு முகங்கள் வரையப்பட்டிருக்குது கேட்டிருக்கிறாங்க. அப்ப அந்த விஷயங்களையும் அதை நீங்க மென்ஷன் பண்ணி கீறையிலும். சரி, இப்ப இப்படி சொல்லி நம்ம என்ன செய்யலாம் விளக்கலாம். அதே மாதிரி இப்ப நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி 5வது கேள்வியை பாருங்க. படப்பகுதியில் காணப்படக்கூடிய இடவிளக்கவியலுக்கும் போக்குவரத்து வலையமைப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு பௌதிக அம்சத்துக்கும் பண்பாட்டு அம்சத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு. அப்ப இங்க கேட்கப்பட்டிருக்கக்கூடிய பௌதிக அம்சம் இடவிளக்கவியல் அதாவது தரை தோற்றம். சரியா? பண்பாட்டு அம்சம் வீதி வேலை அமைப்பு. சரியா? அப்ப இதுக்கடையில் இருக்கக்கூடிய தொடர்பை பத்தி நம்ம சொல்லக்குள்ள தரை தோற்றம் எப்படி காணப்படுதுன்றதை பத்தி நம்ம பேசியிருந்தோம். எங்கெங்க உயர்வான பகுதியில் காணப்படுது எங்கெங்க தாழ்வான பகுதியில் காணப்படுதுன்றதை பத்தி நம்ம பேசியிருந்தோம். வீதி வேலை அமைப்பு பேசக்குள்ள நம்ம பேசியிருந்தோம். பிரதான வீதி எதுக்கால போகுது, அதே மாதிரி சிறு வீதிகள் எதுக்கால போகுது, புற வீதிகள் இருக்குதா இல்லையா, புற வீதிகள் எதை கனெக்ட் பண்ணுது, அதே மாதிரி ஒற்றையடி பாதைகள் எங்கெங்க இருக்குது அது எதை கனெக்ட் பண்ணுது, இப்படியான விஷயங்களை பத்தி நம்ம பேசியிருந்தோம். இப்ப இந்த விஷயங்களை எல்லாம் மேர்ஜ் பண்ணி நீங்க எழுதக்குள்ள அது ஒரு தொடர்பாக வந்துட்டு காணப்படும். உதாரணத்துக்கு நம்ம சொல்லலாம் இதை அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பேசிக்கான ஒரு ஐடியா மைண்ட்ல இருக்கும். அப்ப கேள்வியை பார்த்தது பிறகு படத்தை பார்க்க விட வரும். இந்த 1ஆம் ஆண்டு பிள்ளைகள் வந்துட்டு படம் பார்த்து கதை சொல்லுன்னு சொல்லி ஒரு சாப்டர் ஒன்று இருக்கும் தானே. என்னது இந்த ஒரு புள்ள பட்டை முட்டுட்டு இருக்கும், ஒரு புள்ள ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கும், ஒரு தாத்தா புள்ளைய வந்துட்டு கரியல்ல அவர் புஷ் பைசிக்கல்ல கரியல்ல வந்துட்டு என்ன செய்வார் வச்சுட்டு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவார். இப்ப சூரியன் வந்துட்டு உதிக்கும், மலைகளுக்கு நடுவில் இருந்து சூரியன் வந்துட்டு உதிக்கும். இப்ப இதை படத்தை பார்த்து கதை சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி ஒரு சாப்டர் தான் இது.
சரியா? இப்ப சரியா நீங்க எந்த அளவுக்கு நீங்க ட்ரெயின் ஆகியிருக்கீங்க ஆகல என்றதை பொறுத்து தான் இந்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியா கஷ்டமா என்று வித்தியாசப்படுமே தவிர உண்மையாவே சரியான அளவுல வந்துட்டு நீங்க இந்த விஷயங்களை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி கொண்டீங்கன்னு சொன்னா இது வந்துகிட்டு இந்த முதலாம் ஆண்டு புள்ளல் வந்துட்டு இந்த என்ன சொல்றது படம் பார்த்து கதை சொல்லுங்க என்ற மாதிரி செல்றப்படுற விஷயம் தான் இது. சரியா? இப்ப 25 டைம்ன்றதால நம்ம ஒரு 5 மினிட்ஸ் தான் நமக்கு இருக்குது என்றதை இப்போ 7:30க்கு நம்ம கிளாஸை முடிக்க வேண்டியிருக்குது. ஸோ ஷோர்ட்டாக வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த இடவிலக்கவியலுக்கும் வீதி வலை அமைப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை வந்துட்டு நான் உங்களுக்கு சும்மா நார்மலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? அப்போ விளங்காதாக்கள் அந்த விளக்கு எழுத தெரியாதாக்களுக்கும் விளங்கும்ன்றதுக்காக வேண்டி. சரியா? இப்போ நம்ம சொல்லலாம் படப்பகுதியினுடைய இடவிலக்கவியலுக்கும் போக்குவரத்து வலையமைப்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பானது ஒரு சிக்கலானதும் மாறுபட்ட அமைப்பிலுமான தொடர்பாக காணப்படுகின்றது நம்ம சொல்லலாம். ஏனெனில் படப்பகுதி முழுவதும் படப்பகுதியின் பெரும்பாலான பிரதேசங்கள் உயர்மலை பிரதேசங்களால் நிரப்பப்பட்டிருப்பதை படப்பகுதியில் காணக்கூடியதாக உள்ளது. குறிப்பாக படப்பகுதியின் கிழக்கரை பகுதியிலும் மேற்கரை பகுதியிலும் அதிகளவான உயர்நிலங்களை கொண்ட பிரதேசங்களே காணப்படுவதோடு படப்பகுதியின் மத்திய பகுதியானது தாழ்நில பிரதேசமாக காணப்படுகின்றது. அதே போன்று படப்பகுதியின் வட அரை பகுதியில் அதிகளவான உயர்நிலை ஒப்பீட்டளவில் படப்பகுதியின் வட அரை பகுதியில் அதிகளவான உயர்நில பிரதேசங்களும் தென்னரை பகுதியில் குறைந்த அளவான உயர்நில பிரதேசங்களும் காணப்படுகின்றது. இதை மாற்றி எழுதுவதாக இருந்தா ஒப்பீட்டளவில் படப்பகுதியின் வட அரை பகுதியில் குறைந்தளவான தாழ்நில பிரதேசங்களும் தென்னரை பகுதியில் அதிகளவான தாழ்நில பிரதேசங்களும் காணப்படுகின்றது. அத்தோடு இந்த தாழ்நில பிரதேசத்தை உள்ளடக்கி உயர்நில பிரதேசங்களில் இருந்து பிரதான நதிகள் சிற்றாறுகள் என்பன வருவதை காணக்கூடியதாக இருப்பதுடன் இந்த இடவிலக்கவியல் அம்சத்தினை மையப்படுத்தி அதற்கு இசைவாக்கமான முறையில் இந்த இடவிலக்கவியல் அம்சத்தினை மையப்படுத்தி அதற்கு இசைவாக்கமான முறையில் இங்குள்ள வீதி வலையமைப்பானது உருவாக்கப்பட்டிருப்பதை காணலாம். அப்ப இப்படி சொல்லிட்டு அடுத்ததான் நம்ம விளக்கலாம். படப்பகுதியின் வீதி வலையமைப்பு பாங்கினை இடவிலக்கவியலோடு ஒப்பிட்டு நோக்குகின்ற போது படப்பகுதியின் உயர்மலை பிரதேசங்கள் தவிர்த்து தாழ்வான பிரதேசங்களிலேயே அதிகளவான வீதி வலையமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. அதிலும் குறிப்பாக அதிகளவு தாழ்நில பிரதேசங்களை கொண்ட தென்னரை பகுதியில் தாழ்வான பிரதேசத்தில் காணப்படக்கூடிய பிரதான நதியை அண்டி பிரதான வீதியானது கிழக்கு மேற்காக பிரதான வீதியானது அமைய பெற்றிருப்பதை காண முடிகின்றது. இந்த பிரதான வீதியை இணைக்கும் வகையில் ஏனைய பிரதேசங்களோடு பிரதான வீதியை இணைக்கக்கூடிய வகையில் அல்லது படத்தின் வட அரை பகுதியை தென்னரை பகுதியில் காணப்படக்கூடிய பிரதான வீதியோடு இணைக்கின்ற வகையில் சிறு வீதிகள் பிற வீதிகள் என்பன அமைக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக உள்ளது. சரியா? அதே மாதிரி வந்துட்டு வேற என்ன சொல்லலாம், இந்த சிறு வீதிகளில் இருந்து உயர்மலை பிரதேசங்களுக்கு செல்லக்கூடிய வகையில் பிற வீதிகள் ஒற்றையடி பாதைகள் என்பன கிழக்கரை பகுதியில் அமைக்கப்பட்டிருப்பதுடன் மேற்கரை பகுதியில் உள்ள உயர்நிலங்களுக்கும் வீதி வலையமைப்பு இந்த உயர்நிலங்களை அடையக்கூடிய வகையில் எந்த விதமான வீதி வலையமைப்புகளும் உருவாக்கப்படவில்லை. சரியா? இல்லாட்டி இப்படி சொல்லலாம், இன்னும் டீட்டெயில்டா நம்ம சொல்லணும்னா படப்பகுதியின் வடமேற்கு காட்பகுதியை தாழ் பிரதேசத்தோடு இணைக்கக்கூடிய வகையில் எந்த விதம் இல்லாட்டி இப்படி இந்த இன்னும் டீட்டெயிலா சொல்றோமா இருந்தா படப்பகுதியின் வடமேற்கு காட்பகுதியில் காணப்படக்கூடிய உயர்நில பிரதேசத்தை தாழ்நில பிரதேசத்தோடு இணைக்கக்கூடிய வகையில் எந்த விதமான வீதி வலையமைப்பு பாங்கையும் காண முடியவில்லை. அதற்கான காரணம் இந்த பிரதேசமானது 750 மீட்டருக்கும் அதிகமான உயரம் கொண்ட பிரதேசமாக அத்தோடு குத்துச்சாய்வுகளை அதிகம் உள்ளடக்கி காணப்படக்கூடிய பிரதேசமாக காணப்படுகின்றமையினால் ஆகும். இப்படி சொல்லி முடிச்சீங்கன்னு சொன்னா இதை இன்னும் விளக்கலாம். சரியா? இந்த போக்குவரத்துக்கும் இடவிலக்கவியலுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பையே ஒரு 4 பக்கத்துக்கு நான் எழுதுவேன். சரியா? அப்ப சொல்லுங்க. சரி, இப்ப நம்ம பிரதான வீதி எல்லாம் இருக்கின்ற கொடுத்துட்டு கீழே எக்ஸாம்பிள் பிரதான வீதிக்கு பேர் தருவாங்க தானே, B1 அப்படின்ட்டுலாம், அதை கொடுத்தா பரவாயில்லையா? கொடுத்தா பரவாயில்ல. இப்ப இதுல பிரதான வீதின்னு சொல்லக்குள்ள பிரதான வீதியில பேரை நம்ம கொடுக்கலாம். சரியா? கொடுத்தா அது உங்களோட விடைக்கான இம்ப்ரூவ்மெண்ட் தானே. இப்ப என்னதுன்னா விஷயத்தை நம்ம எழுத போறோம். சரியா? இப்ப போக்குவரத்து இடவிலக்கவியல் எப்படி இருக்குது, போக்குவரத்து வலையமைப்பு எப்படி இருக்குது என்றதுக்கான விஷயத்தை நம்ம எழுத போறோம். அதுக்குள்ள மானே தேனே பொன்மானே என்று நீங்க என்ன போட்டாலும் சரி நீங்க எழுதுறதுதான் விடு. விளங்கிட்டா? உங்களுக்கு இந்த அடிப்படை பேசிக்கான விஷயம் உங்களுக்கு விளங்கிட்டா அதுக்குள்ள நீங்க இந்த மானே சேனே பொன்மானே எல்லாமே போட்டு நீங்க எழுதுனீங்கடா
நான் எழுதுறதான் விட இதான் உனக்கு விட நீ மார்க்ஸ் போட தான் வேணும் ஒத்த காலம் வேணும் மார்க்ஸ் வாங்கி வரலாம். சரியா? அப்ப அதுக்கு உங்களுக்கு முக்கியமா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் படத்தில் இருக்கக்கூடிய தரை தோற்றம், வடிகாலம்சம், அதே மாதிரி வீதி வேலை அமைப்பு, பயிற்சிகைக்கான நில பயன்பாடு, குடியிருப்பு மற்றும் சேவைக்கான நில பயன்பாடு. சரியா? இப்படி இந்த 5 மெயினான விஷயங்களையும் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண தெரிஞ்சிட்டாமன்னு சொன்னா ஒரு படத்தை பார்த்து இதுல இருக்கக்கூடிய இந்த 5 முக்கியமான விஷயங்களையும் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண தெரிஞ்சிட்டாமண்டா படத்துல உங்களை யாரும் அடிச்சிக்க முடியாது. இந்த சுட்டி டிவியில சொல்லுவாங்க தானே, சரியா? உங்களை யாரும் அடிச்சிக்க முடியாதுன்னு அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல நம்ம என்ன செய்யலாம், இதை செய்யலாம். அப்ப இப்ப நான் சொன்ன விஷயங்களை வச்சு நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா இந்த பேப்பரை வந்துட்டு செஞ்சு பாருங்க. சரி? அப்ப ஒரு விஷயத்த வந்துட்டு நான் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னு சொன்னா படத்துல வந்துட்டு இந்த வீதியினுடைய நீளம் காண்றது சம்பந்தமான விஷயம். இப்ப வீதியினுடைய நீளம் காண்றது சம்பந்தமான விஷயத்துக்கு வந்துட்டு நம்ம பார்ப்போம். வீதியினுடைய நீளம் காண்றது வந்துட்டு சிம்பிள் பிள்ளைகள். சரியா? 2 முறைகளை வந்துட்டு நம்ம வீதியினுடைய நீளம் காணலாம். ஒரு வீதியை வந்துட்டு நமக்கு தாராங்கன்னு சொன்னா, சரியா, படப்பகுதியில ஒரு வீதியை வந்துட்டு நமக்கு தாராங்கன்னு சொன்னா ஒரு 1 மினிட் நான் அதோட முடிக்கேன். சரியா? அப்ப படப்பகுதியினுடைய வீதியை வந்துட்டு நமக்கு தாராங்கன்னு சொன்னா இப்ப இந்த வீதியை வந்துட்டு நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். சரியா? ஒவ்வொரு இதுக்கும் வந்துக்கிட்டு அடிக்கட்டைகள் வந்துட்டு போட்டிருப்பாங்க. சரியா? அந்த கிலோமீட்டர் கல்லுன்னு சொல்றது இந்த 16, சரியா, 17, 12, 13, 14, 15, 16ன்னு சொல்லி ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு வந்துட்டு என்ன செஞ்சிருப்பாங்க, மார்க் பண்ணிருப்பாங்க. அப்ப இது எத்தனை கிலோமீட்டர் நீளம்னு சொல்லி இப்ப உதாரணத்துக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன செய்யறாங்க, இந்த 12வது புள்ளியில வந்துட்டு மார்க் பண்ணிட்டு அதே மாதிரி 17வது புள்ளியில வந்துட்டு மார்க் பண்ணிட்டு இந்த வீதியினுடைய நீளத்தை காணுங்கன்னு சொன்னா 12ல இருந்து 13, 1, 14, 2, 15, 3, 16, 4, 17, 5. அப்ப இந்த வீதியினுடைய நீளம் 5 கிலோமீட்டர் இப்படின்னு சொல்லி நம்ம கீறலாம், இந்த விட எழுதலாம். சரியா? அப்படி ஒரு முறை இருக்குது. அல்லது நதியினுடைய போக்கையும் வீதியினுடைய போக்கையும் நம்ம காண்றதுக்கு இன்னொரு முறை ஒன்று இருக்குது. ஒரு சின்ன ஒரு நூல் ஒன்று எடுத்துட்டு போறது எக்ஸாமுக்கு. சரியா? போக்குள்ள அதுக்கு ஏத்த மாதிரி அந்த வீதிக்கு மேல, அந்த வீதி போற போக்குக்கு மேல அல்லது நதி போற போக்குக்கு மேல அந்த நூலை வந்துட்டு வைக்கிறது. சரியா? வச்சு அதை எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகி எந்த இடத்துல முடியுதோ அந்த புள்ளிகளை வந்துட்டு நம்ம கையால பிடிச்சிட்டு அதை வச்சு ரூலர்ல அளந்து பார்த்தோம்டா அது எத்தனை சென்டிமீட்டர்ன்றது நமக்கு கிடைக்கும். அதை கிலோமீட்டருக்கு இந்த கன்வெர்ட் பண்ணி நம்ம என்ன செய்யறது, விடையில வந்துட்டு கொடுக்கறது. சரியா? இப்படியான விஷயங்களை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்றது மூலமா இந்த விஷயங்களை வந்துட்டு நம்மளை செஞ்சு கொள்ளையில மறிக்கும். இடவிலக்கவியல்ல முக்கியமான விஷயங்களை ஷோர்ட்டா இதெல்லாம் விளங்கப்படுத்துறதுக்கு நமக்கு 2 கிளாஸ்ன்றது உண்மையாவே காணாது. சரி? அப்ப இருந்தாலும் என்னால் எவ்வளவு விஷயங்களை உங்களுக்கு சொல்லி தரலுமோ அவ்வளவு விஷயங்களை இந்த 2 ஹவருக்குள்ள நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். நேற்று 1 ஹவர், இன்றைக்கு ஒரு 1 மணித்தேலவும் இன்னொரு காமணித்தேலம் கூட எடுபட்டிருக்குது, அதுக்குள்ள சொல்லி தந்திருக்கிறேன். ஸோ ஹோப் எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு நிறைய விஷயங்கள் வந்துட்டு வந்து சேர்ந்திருக்குமென்னு நம்புறேன். சொல்லித்தரப்பட்ட விஷயங்கள், ஞாபகம் ஊட்டப்பட்ட விஷயங்களை வச்சு உங்களோட செல்ஃப் ப்ராக்டிஸை நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுதான் உங்களை இன்னும் டெவலப் பண்ணும் என்று சொல்லி இதோட வந்துட்டு நம்ம 2 கிளாஸை வந்துட்டு முடிப்போம். நாளைய கிளாஸ்ல வந்து நம்ம செய்முறை புவியியல் சம்பந்தமான விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம், தரவுகள் சம்பந்தமா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் பொறுமையா இருந்தது. Thank you so much, sir.